வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. என் கூட இப்போ சோனாபானா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சோனாபானா. வணக்கம்ண்ணா, வணக்கம். அப்புறம் என்ன காந்தாரா பார்த்துட்டீங்களா? இல்ல, நான் ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் போகணும்னு. இன்னும் போகல. போய் பார்க்கணும். அதே டைம் கதை தான் கிடைக்கல. இங்கேயும். ம். இப்போ வேற டூடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா. பைசன் நல்லா அப்படியா? இருக்குன்னாங்க. ஆமா. காலையிலேருந்து பார்க்கணும். போஸ்ட் வந்துட்டு இருக்கு. டூட் நல்லா இருக்கு, பைசன் நல்லா இருக்குன்னு. டீசல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லல. டீசல் இன்னைக்கு ரிலீஸா நாளைக்கு ரிலீஸா? தெரியல இன்னைக்கு இருந்துச்சு. ம். சரி பார்க்கணும். நான் பார்க்க வேண்டிய படங்கள் லிஸ்ட் வந்து பெருசாகிட்டே போகுது. நான் காந்தாரா பார்க்கல, லோகா பார்க்கல. அப்புறம் வந்து இந்த லியோனார்டோ டிகாப்ரியோ இப்போ ஒரு படம் வந்திருக்குல்ல ரீசெண்டா. படம் பேர் ஞாபகம் இல்ல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. F1 பார்க்கல. ச்சே 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 ச்சே. லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டே இருக்கு. ஒண்ணு நமக்கு வந்து படம் போய் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இப்போ நெறைய கமிட்மெண்ட் வேலை அப்படி இப்படின்னு போயிருது. இன்னொன்னு வந்து அதான் கம்பெனி இருக்க மாட்டேங்குது. தனியா போறதுக்கும் கொஞ்சம் போரா இருக்குல்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. ம். சரி அதான் இப்ப சாப்பிடும்போது ஒரு படம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அ தமிழ் மூவிஸ் YouTubeல இருக்கிறது. பார்க்கும்போது தான் ம். வந்து தோணுச்சு நம்ம 90ஸ்ல வந்த படம், இல்ல ஏர்லி 2000ஸ்ல வந்த படம், சில படம்லாம் அப்படி சாப்பிடும்போது போட்டு விட்டுறோம். அது அப்படியே வந்து கன்டின்யூ ஆயிட்டு போயிட்டே இருக்கு பாத்தியா? ம். பார்க்க தான் யோசிச்சேன். இது பல தடவ பார்த்து அடிச்சு துவைச்சிருப்பான். சொல்லப்போனா அடுத்த டயலாக் கூட நமக்கு என்னன்னு தெரியும். இருந்தாலும் அது பார்க்குற மாரி வருதுல்ல. அப்பதான் யோசிச்சேன் நானு. இப்படிப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப ரேரா தான் வருது. இந்த சென்ஸ் வந்து நெறைய படங்களுக்கு அது வந்து செட் ஆகுறது இல்லல்ல. ம். அதான் ஆமா. யோசிச்சேன். இது நல்லா இருக்கே! அது இந்த ரீவாச்சபிள் வேல்யூ அந்த மாதிரி படங்கள பத்தி மட்டுமே ஒரு தடவ பேசலாமே நம்ம. அப்படின்னு ம். சொல்லிட்டு தோணுச்சு. ஆமாண்ணா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீவாச்சபிள் வேல்யூஸ் இருக்க படங்களா தான் கேடிவிக்காரன் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம அந்த டிவிக்கு ஆ வச்சோம்னா வேற எதுவும் மாத்த முடியாது. ஆமாண்டா. அவைங்க என்ன டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியல. அவன் என்ன சாப்பிடுறான்னு மட்டும் தெரியல. பட் ஆனா நல்லா எடுத்து போடுவாங்கடா. இப்ப கொஞ்ச நாள் டிவி பார்க்குற ம். பழக்கம் இல்ல. பட் கேடிவி அதாவது சன் டிவி வந்து ப படம் வந்து ஹிட்டான படம் அந்த மாரிலாம் போடுறாங்களா, அதுலயே ஆமாமாமா. வந்து எது பக்காவா ஓடுமோ அந்த மாரி படமா எடுத்து போடுவானுங்க பாரு கேடிவில. ம். செம்ம அதுல்ல. இத்தனைக்கும் ஆமா. இத்தனைக்கும் அந்த படம்லாம் நம்ம கிட்டத்தட்ட 100, 150 தடவ பார்த்துருப்போம். இருந்தாலும் நமக்கு ஆ அதுல பார்க்கும்போது இன்னும் ஜாலியா இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி நெறைய படங்கள் வந்துட்டு எனக்கு நினைவுல இருக்கு. நான் இப்போ இப்போ போட்டாலும் அந்த படங்கள்லாம் நெறைய படம் நான் பார்ப்பேன். அது நீங்க சொன்ன மாதிரி வந்து அ ஏர்லி 90ஸ்ல வந்தது. சாரி 90ஸ் லேட்ல வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு 20ஸோட ஏர்லில வந்தது. இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். சில 80ஸ் படம் கூட எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ம். தில்லு முல்லு. தில்லு ஆ முல்லுலாம் வந்துட்டு எத்தன தடவ போட்டாலும் என்னால அப்பா! பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு தெரியும் கடைசியில இதுதான் நடக்கும் அப்படின்றது தெரியும். என்னன்னா, இப்ப நம்ம வந்து கூஸ்பம்ப் ஆயிட்டு இருக்கோம்ல. விக்ரம் படத்துல வந்து கேமியோ இவ்ளோ கேமியோ வருது. லியோ படத்துல வருது. ஆ இப்ப வர எல்லா படத்துலயும் கேமியோவா வச்சு நகர்த்திட்டு இருக்காங்க. ஜெயிலர் மொதற்கொண்டு எல்லாத்துலயும் நகர்த்திட்டு இருக்காங்கல்ல. ஆனா நமக்கு வந்து இதுல தெரியும். தெலுங்குல லாஸ்ட்ல வந்துட்டு கமல் கேமியோ வரும்னு தெரியும். ஆனா நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது மெய் மறந்து பார்த்துட்டு இருப்போம். லாஸ்ட்ல கமலோட கேமியோ வரும்போது அது ரொம்ப செமையா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸ்பாய்லர் குடுத்துறாத. நெறைய பேர் 2K கிட்ஸ் மேபி அந்த படத்த பார்க்காமலே இருக்கலாம். ஆக்சுவலி தில்லுமுல்லு இஸ் அன் தில்லுமுல்லுனா அண்டர் இது ரேட்டட் வந்து மூவி தெரியுமா? அ அ சிவா படமா? ஆமா, ஆமா. ஆமாண்ணா அப்படி ஆக்சுவலி நினைச்சிருவாங்கடா. சிவா படம் அ நினைச்சு பார்த்திருப்பாங்க. இல்லடா. இது இது கூட பரவால்ல. யாராவது வந்து தில்லுமுல்லு ம். இஸ் சச் அன் அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு யாராவது போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குண்ணா. சரி. இத அப்படியே இதோட நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஷோக்குள்ள போலாம். கன்டின்யூ பண்ணலாமா? ம். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. ஸோ ஒரு படம் வந்து ரீவாச்சபிள் வேல்யூ அப்படின்னு எது சொல்றேன்னா, அ ஒரு ஸ்டோரி 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரமோ ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இதுதான் ஒருத்தன் இருந்தான் ஒரு ஊர்ல. அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இந்த வில்லன் இருந்தான். அவனுக்கு இடைஞ்சலா அவன் வந்து இப்படி ஓவர் கம் பண்ணி இப்படி ஜெயிச்சான். இல்ல அவங்க லைஃப் இந்த மாரி ஆச்சு. இவ்வளவுதான் ஸ்டோரி சொல்றாங்க. நெறைய ம். படங்கள் நான் வந்து பார்த்துட்டு அத அப்படியே கடந்து போயிருவோம். பட் ஏன் ஒரு சில படம் மட்டும் வந்து நல்லா வந்து இன்னொரு தடவ பார்த்தாலும், அத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாரியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம பார்க்குறோம்ல. அது வந்து ஒரு நல்ல ஸ்கில் தான். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப்
ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ரைட்டிங்கு, ஆக்சுவலி ஸ்டோரியே வந்து பேசிக்கலா ஒரு நல்ல ஸ்டோரியா இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதே மாரி இருக்கணும். டெக்னிக்கலாவும் அந்த மாரி இருக்கணும். ஸோ இப்படி எல்லாமே ஒண்ணா இருக்கும்போது தான் அந்த படம் வந்து ஒரு ரீவாச்சபிள் வேல்யூ. இந்த படம் இப்படிதான் முடிய போகுது. இந்த ஸ்டோரி இப்படிதான் ஆகப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சாலுமே அத பார்க்குற அந்த இது இருக்குல்ல. அது வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஆகப்போதோ அந்த பதட்டத்துக்காக பார்ப்போம். என்ன ஆகப்போது? இவங்க சேருவாங்களா? சேர மாட்டாங்களா? இவங்க ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்களான்னு. 2வது தடவ பார்க்கும்போது அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இருந்தாலும் அது நல்லா இருக்குல்ல அது பார்க்கறதுக்கு. சொன்ன விஷயம் நமக்கு ரிலேட் ஆகுதுல்ல. ரசிக்கும்படியா இருக்குல்ல. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்காக தான் நம்ம வந்து அது 2வது தடவ பார்க்குறோம். முன்னாடிலாம் தியேட்டர்லயே வந்து பார்த்தோன்னா வந்து திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ். ரிப்பீட் ஆடியன்ஸ். ஒரு விஷயம் வந்து நம்ம எம்ஜிஆர் எபிசோடு பத்தி எஸ்விகேல ஒரு பாட்காஸ்ட் இருக்குல்ல, அதுல சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல அதிகப்படியான ரசிகர்கள் யாருக்கு இருந்தாங்க? எம்ஜிஆருக்கா சிவாஜிக்கான போது, எம்ஜிஆருக்கு தான் அதிகப்படியான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. சாரி, சிவாஜிக்கு தான் அதிகப்படியான ரசிகர்கள் இருந்திருக்காங்க. ஆனா எம்ஜிஆருக்கு இருக்கவங்கலாம் வெறித்தனமான ரசிகர்கள் நெறைய தடவை ரிப்பீட் ஷோ போயிருக்காங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. ஓகே. அந்த இதுல வரும்போது வந்து பார்த்தோன்னா வந்து, எனக்கு ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாரி ரிப்பீட் பார்த்தது. நம்ம ரீவாச்சபிள் இது பார்க்கலாம். பட் இந்த தீரன் அதிகாரம் 1ன்னு ஒரு படம். அப்பா! அது வந்து அ என்னால வந்து ஒரு படம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் அத எதிர்பார்க்கவே இல்ல தியேட்டர்ல. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வேற மாரி இருந்துச்சு எனக்கு. ஆனா என்ன நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் அப்ப என்னோட பையன படத்துக்கு கூட்டு போயிட்டேன். ரொம்ப சின்ன பையன். ஒரு 3 வயசு அந்த மாரி தான் இருக்கும். அவனுக்கு அது ஹி வாஸ் நாட் ஓகே. இது படத்துனால கிடையாது. நார்மலா ஓகே இல்ல. என்னால கிளைமேக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. வெளிய கூட்டிட்டு வந்து இது பண்ணதுனால. பட் இருந்தாலும் எனக்கு இன்னொரு தடவ அத பார்க்கலாம் அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறமா, ஆ அடுத்த ஷோ அப்படியே கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு, அது வரும்போதே தியேட்டர்ல அடுத்த ஷோக்கு டிக்கெட்ட வாங்கிட்டு வந்துட்டு, வீட்ல விட்டுட்டு உடனே போயிட்டு அடுத்த ஷோ பார்த்தேன் நானு. அப்படி ஒரு இது. ஸோ இது என்னோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரீவாச்சபிள் பண்ணதுல 1, 2 படம் தான் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் அந்த மாரி பண்ணது. பட் இதுல வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். அந்த படம் இப்ப கூட வந்து பார்த்தோன்னா, ஆ இதான் சாப்பிடும்போது வச்சு பார்க்குற மாரியான படம் வந்து சீன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட்டு. அப்படியே கன்டின்யூ ஆயி படம் பார்க்கலாமே! அப்படின்ற மாரி வர மாரி படம்ல இது ஒண்ணு. எனக்கு டப்புன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ரிவர்ஸ் குரோனாலாஜிக்கல்ல பார்க்கலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போலாம். அஃப்கோர்ஸ் ரொம்ப பின்னாடி பார்த்தோம்னா, நான் வந்து திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட் மாரி இருக்காது. பூமர் டாக்ஸ் மாரி ஆயிடும். ஸோ உனக்கு வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்ததுலயே வந்து, நான் இன்னொரு தடவ போட்டாலும் அத பார்ப்பேன் அப்படின்ற மாரி படம்னா என்ன படம்? இப்ப டப்புன்னு கேட்டோன்னே எனக்கு மைண்ட்ல இருக்கிறது வடச்சென்னை. ஆ. நான் இப்பயும் அது வந்து நான் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். எனக்கு மறுபடியும் புதுசா பார்க்குற மாரியே இருந்துட்டு இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க திரும்ப. அந்த வேர்ல்டு பில்டிங் அந்த மாரி இருக்கு. இது கிளிம்ஸ் பார்த்தீங்களா? அரசன்? இல்ல. தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி சின்ன சின்ன இது பார்த்தேன். இன்னைக்கு ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்கண்ணா. அப்படியா? இன்னைக்கு இதுல வந்துருச்சு. ஆமா. இப்ப நான் அந்த இது யாரோ ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. நெல்சன் இருக்காப்புல. சார் என் வயசுல யார் நடிக்க வைப்பீங்க? தனுஷ் நடிக்க வைங்க. நீங்க சொல்லுங்க. தனுஷ் நடிக்க வைங்க. எப்படி அது வடசென்னை யூனிவர்ஸ்ல இருந்தா தனுஷ் அந்த படத்திலேயே இருக்காரு ஆல்ரெடி. அது எப்படி அது தனுஷ் நடிக்க வைங்க? தனுஷ் அது வேற வெர்ஷனும். வேற ஆளா இருக்கும் அது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த அர்னால்ட் படத்துல ஏதோ ஒரு படத்துல இருக்கும். அவர் அர்னால்டே பட் ஆனா மூவிலயும் ஒரு அர்னால்ட் இருப்பாரு. அது ஏதோ ஒரு படம். மறந்துட்டேன் அந்த படம். பட் இப்ப நீ சொன்ன விஷயம் இருக்குல்ல, ஒண்ணு வந்து ஒரு அந்த ஃபிலிமோட மேக்கிங்காக இதுல பார்க்கறதுல ரீவாச்சபிள் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த ஃபில்ம் மேக்கர் அவ்ளோ எஃபோர்ட் எடுத்து போட்டது என்ன ஆகுதுன்னா, நீ அடுத்தடுத்த டைம் பார்க்கும்போது, உனக்கு வேற ஒரு டீட்டெயில் தெரிய வரும். அது வேற ஒரு பெர்செப்ஷன்ல தெரிய வரும். அந்த டைப் ஆஃப் மூவிஸ் வந்து மேபி வந்து ஒரு ஃபிலிம் எந்தூசியாஸ்டுக்கு வந்து அது வந்து அப்பீலிங்கா இருக்கலாம். இல்ல அவங்க வந்து அத அந்த ஆங்கிள்ல பார்க்கலாம். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அவ்ளோ அளவுக்கு ரிலேட்டபிள்னாலும் போட்டா நல்லா டைம் எல்லாம் பாஸ் ஆகும். ஜாலியா பார்க்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அந்த மாரியான படங்கள்லாம் இருக்கும். எனக்கு வந்து சார்பட்டா பரம்பரை அப்படி சொல்லுவேன் நானு. நான் மிஸ் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலா நான் வந்து என்னோட அதிகமா நான் ஒரு படத்தை டிவில மறுபடியும் டெய்லி போட்டு பார்த்ததுன்னா அதுல வந்து சார்பட்டா பரம்பரை தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்த படங்கள்லாம். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. அதுலயும் வந்து எனக்கு வந்து என்னன்னா அந்த சேலஞ்ச் பண்ண போவாங்கல்ல வந்து சில ரொம்ப டைம் இருக்காது எனக்கு ஃபுல்லா பாக்குறதுக்கு. அந்த மாதிரி டைம்ல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் நானு, நல்லா அப்படி படத்தை ஓட்டிட்டு கரெக்டா அந்த இவங்க துரக்கன் இடியாப்ப பரம்பரை கிட்ட போயிட்டு பேச போவாங்கல்ல. இவன் வந்து ராமன் அடிச்சு போட்டுருவான். பிடிச்ச உடனே படத்துல எங்கேயும் யோசிச்சாலும் இப்ப எனக்கு மீம் டெப்லெட்டா மைண்ட்ல வருது. கபில ராமனோட ஸ்பேரிங் பண்ணுங்க இவனா அப்படின்றது. இப்ப எதுக்கு இவரை இங்க வர சொன்னீங்க? என்ன விரோதத்தை வளர்க்கலாம். இது நல்லா இருக்கும்டா. இது கபிலனை கூடுவான். அதுக்கு முன்னாடி பையனா யாரோ அவன் குறுக்க வருவாடா. ஆமா நீலப்பா அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. நல்லா இருக்கு. பட் அந்த சீன்ல ஆரம்பிச்சு அது அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த சீன் வரைக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா டான்சிங் ரோஸ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். எலிவேஷன் மட்டும் பாரு நீனு. அந்த சீன் வரைக்கும் டான்சிங் ரோஸ் வந்து அந்த சீனோட ஸ்டார்டிங்ல டான்சிங் ரோஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஆக்டர், அவ்வளவுதான். ஒரு சப்போர்ட்டிங். அவர் என்ன வந்து சும்மா பேசிட்டு இருப்பாரு. நம்ம குருத்தவன் அவன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்னா டான்சிங் ரோஸ்னா யாருன்னு வந்துட்டியா நீனு அப்படின்னாங்கல்ல. அதுலயும் 2 ரவுண்ட்ல முடிக்கிறான போது அங்க வந்து எல்லாரும் மூஞ்சிலயும் அந்த இது வரும். அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ஒண்ணு வரும் பாரு. எனக்கு சாப்பிடும் போது நேரம் அந்த இதுக்கு வச்சிருவேன் நானு. அதை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த டென்ஷன் அப்படியே பில்டப் ஆகி அந்த இதுல வந்து செம்ம ஸ்டேஜிங். அது அதை பத்தி தனியா ஒரு எபிசோடே போடலாம். பரத்வாஜ் ரங்கன் வந்து இதை அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இந்த சீக்வன்ஸ் பிரேக் டவுனை மட்டுமே வச்சு. செம்ம கிராஃப்ட் அது. அந்த கேமராவோட வியூ பாயிண்ட் வந்து நமக்கு இந்த ஷோல்டர்ல இருந்து அப்படி காமிச்ச மாதிரி இருக்கும். அதனால நமக்கு நல்லா இருக்கும். அது பார்த்தோன்னா கரெக்டா அந்த ஸ்டேஜிங் அவ்வளவு சூப்பரா அப்படியே அப்படியே பொறுமையா கொண்டு வந்து இந்த மேட்ச் பிக்ஸ்டு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சீக்வன்ஸோட ஆரம்பிக்க பார்த்திருக்கேன். வேம்புலியே அடிக்கிற அளவுக்கு இல்ல அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். வேம்புலியே அடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்காக டான்சிங் ரோஸ் அடிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து நம்ம பார்த்ததுல அந்த படத்துல வேம்புலி தான் வந்து அசைக்க முடியாத ஒரு ஆப்போனன்ட், அவ்வளவு பெரிய ஆள் நினைச்சிட்டு. இப்போ அவங்க மாஸ்டர் சொல்றாரு நீ வேம்புலிய கூட அடிச்சிடலாம், ஆனா இவனை அடிக்க முடியாதுன்னும் போது ஹைப் அதிகமாது. அப்படியே ஒரு ஒருத்தரா என்ன நீனு டான்சிங் ரோஸ் கூட எல்லாம் நிப்ப நீனு, நீ எல்லாம் ஒன்னு ஆளவா நீனு, அங்கெல்லாம் போட்ட உன்னெல்லாம் வந்து இதெல்லாம் தகுதியே இல்லை உன்ட்டு அப்படின்னு மாதிரி இருந்தது போது அவன் பேக்ரவுண்டை மட்டும் சொல்லல. அவங்க இப்ப திடீர்னு சொல்றான் ஒருத்தன் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து போலிங் போட்டுட்டு இருக்கேன், நான் விராட் கோலியை டக் அவுட் ஆடுறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அந்த மேட்சும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன சொல்றது, இவன் ஹீரோன்றதுனால இவன் இட்ஸா அடிச்ச ஒண்ணு விழுந்துற மாதிரி இருக்காது. அவன் அப்படியே என்ன சொல்றது, அவ்வளவு ரசிச்சு அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் கடைசியா அந்த செகண்ட் ரவுண்ட் முடிக்கும் போது அப்படி வருது. நான் என்னால ஃபுல் படம் பார்க்க முடியலனாலும் அந்த சீக்வன்ஸ் மட்டுமா பார்த்துருவேன். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்பட்டா பரம்பரை எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் வந்து இப்போ சொல்றேன். நான் ரீசெண்டா தியேட்டர்ல போடுறதுன்னு சொன்னதுனால சொல்றேன். நான் கோலமாவு கோகிலா நான் 3 தடவை பார்த்தேன் அந்த படத்தை தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஒய்ஃப் மட்டும் போனோம். சரியா, போயிட்டு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலி கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை போனோம். இது எல்லாமே ஒரு 2 நாள் கேப்ல நடந்துச்சு. எனக்கு சுத்தமா போர் அடிக்கவே இல்லை. நான் அன்பார்ச்சுனேட்டான விஷயம், அது எந்த ஓடிடில இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்ப வந்து என்னால இப்ப பார்க்க முடியாது. ஜி5ல இருக்கும். ஓ மை காட், ஜி5ல இல்லையா? நான் ஜி5 தான் வச்சிருக்கேன். மேபி எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களான்னு தெரியல. எங்க எனக்கு இந்த மூவிஸ் எல்லாம் போடும்போது யூடியூப்ல அது இது காட்ட மாட்டேங்குது. சீக்வன்ஸோ அந்த மாதிரி கூட காட்ட மாட்டேங்குது. பட் ஆமா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. சார்பட்டால வந்து எனக்கு என்னன்னா சார்பட்டால வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும்.
அப்படியே வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதோட வந்து பிடி ராய் பண்ணிட்டு போறது வச்சிருவேன். அவர் வந்து அங்க போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியே கடல்ல சனா வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டடன் 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 ஆமா. சை, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. படமே பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல எண்டிங் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஃபர்ஸ்ட்லயே வந்து எப்படின்னா படம் அவன் ஜெயிச்சிருவான் வேம்புலிய. அப்புறமாவும் செகண்ட் ஹாஃப் போறதுக்கு காரணம் என்னன்னா அவன் ஜெயிச்சியும் இருந்தாலும் அவன் வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி அவன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி வந்துடுறான். அவன் ஆஃப் பண்ணிட்டே கூட ஓகேடா நீ ஜெயிச்சிட்ட, நீ வந்து அதுக்கு தகுதியானவன் தான் ஒத்துக்கிறோம்ன்ற மாதிரி இருக்கும்ல. அது படம் ஸ்டார்டிங்கே அப்படிதான். அதுக்கப்புறமாவும் நம்ம பாக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம அது. இதுக்கப்புறம் வந்து எனக்கு டிராகன் கூட கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு தெரியுமா, எல்லாம் பண்ணா போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த கேரக்டர் ஒரு கடுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இனிஷியல்ல ஸ்டார்ட்ல இருந்து. அது மாதிரி வெறுப்பாவே இருந்தது. அந்த அதையே வந்து அந்த படத்திலேயே மறுபடியும் காமிச்சிருப்பானுங்க. அந்த குட்டி டிராகனா போட்டிருப்பாங்கல்ல, சோ அவனே அவனை பார்க்கும்போது அவனுக்கே கடுப்பாதான் இருக்கும். இவ்வளவு கேவலமாடா இருந்தேன் நானு அப்படின்னு. நான்லாம் ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்த்து செம்ம காண்டா இருக்கேன். டேய் ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம். அது நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன இப்படிதான் இருக்கு போதோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வந்து தேத்திட்டாங்க. அப்புறம் இன்னொரு அன்பாப்புலரா என்னன்னு தெரியாது, எனக்கு வந்து மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் இன்னொரு கூட பார்ப்பேன். இந்த மாதிரி என்னுடைய லஞ்ச் டைம் மூவிஸ்ல மாஸ்டரும் இருக்கு. அதுலயும் வந்து அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் போட்டுட்டு அந்த ஜட்ஜ் வந்து சொல்லுவார்ல ஆர்டர் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அனிருத் அந்த மியூசிக் கொடுத்துருப்பாப்ல, அந்த டைப்ரைட்டர் சவுண்டோட அது அப்படியே ஸ்லோவா ஆரம்பிக்கும், நல்லா இருக்கும். அந்த இது பயங்கர சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு திரை அனுபவம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய செக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து டாமினேட்டட் பை நம்ம பெரியவர்கள், நம்ம உலகநாயகன், ரஜினி, கேஎஸ் ரவிக்குமார் இந்த காம்பினேஷன் ரொம்ப லிஸ்ட் போட்டா என்ன போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி போகும். போய்கிட்டே இருக்கு, போதும் தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து அதான் சொன்ன நம்ம இப்போ கொஞ்ச நாளா அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒண்ணு வந்து நேச்சர் ஆஃப் ஸ்டோரி இருக்கலாம், டைப் ஆஃப் ஸ்டோரி. இப்போ ஒரு த்ரில்லர் மூவி இருக்கு, ஒரு ஹூடனிட்னு சொல்லுவாங்க, அந்த மர்டர் மிஸ்ட்ரி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு பாக்குற ஃபீல் வராது உனக்கு. இவங்கதான் பண்றாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது என்ன வந்து அந்த அதே த்ரில் இருக்கு உனக்கு இருக்காது உனக்கு. சரியா? கரெக்ட் தான். எனக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப சதுரங்க வேட்டை என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஆனாலும் எனக்கு வந்து அவன் அந்த மாட்டி ஜெயில இருப்பான் தெரியுமா, இவனுங்க கொல்லுவானுங்க, அந்த மாதிரி சீனெல்லாம் விட்டுட்டு நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன். இவன் எப்படி ஏமாத்துறதுக்கு இது பண்ணுறான், அந்த எம்எல்ஏ ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், அது வந்து நான் ரீவாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாப்பேன் நானு. ஆமா ஆமா, யூடியூப்ல வந்து அந்த சீன்ஸாவே இருக்கு தனியா. ஆமா, இல்ல அது விஷயம் தெரியுமா, படமே அந்த மாதிரி சாப்டர் தானே இருக்கும். ஆமா, அவங்க வெரி குட் ஜாப் இன் டூயிங் தட். ஆனா அத பார்க்கும்போது தீரனை பார்க்கும் போதும் எனக்கு திரும்ப என் மண்டைக்குள்ள ஓட்டுற ஒரே ஒரு விஷயம் இதுதான்டா, வலிமையா. இப்ப இருந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுன்னு சொல்ல வச்சுட்டீங்களே அப்படின்றதுதான் எனக்கு இருக்க பெரிய ஆதங்கம். சரி அதுலதான் போச்சு இதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்ஸே ஆகாது. துணிவு வந்து பயங்கரமா ஓப்பி அடிச்சிட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. இல்ல என்னன்னா துணிவு எடுக்கிறதுக்கு வினோத் தேவையில்லை, ஆதிக்க ரவிஞ்சித்தர் போதும். எனக்கு வினோதோட ரைட்டிங்ல ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ரிசர்ச், அவன் போட்டிருக்க அந்த எஃபர்ட். அந்த தீரன் அதிகாரம் 3ல அவன் சொல்ற அந்த பிளாஷ்பேக் போர்ஷன், அதாவது பிளாஷ்பேக் இந்த சென்ஸ் அவன் இவங்க யாருன்னு சொல்லிட்டு சொல்ற சீக்வன்ஸ் இருக்குல்ல, நீ அதுக்கு ஒரு ப்ரீக்வலே எடுக்கலாம். இப்ப காந்தாரா எடுத்த மாதிரி அதுக்கு ஒரு ப்ரீக்வலே எடுக்கலாம். அவ்வளவு சூப்பரான அந்த ஸ்டோரி இருக்கு.
அதுல வந்துட்டு என்ன சொல் அவங்கள வந்துட்டு அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்றாங்கல்ல. அதுல கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த துணிவுல வந்துட்டு எதனால இதெல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருப்பாங்க. அது பெரிய இம்பாக்டாவே இல்ல. அதே மாதிரி அது நம்புற மாதிரியும் இல்ல அந்த வந்து ஃபிளாஷ்பேக். ஆமா ஆமா. அந்த மாதிரி என்னன்னா இவங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இந்த ஒரு எப்பயுமே ஒரு படத்துல ஒரு சாவுன்றது வந்துட்டு அடுத் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். நமக்கு வந்து அது ஒரு டிரைவ் இருக்கும். சரி இதை வச்சுதான் படம் போகுது அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பரியேறும் பெருமாள்ல வந்துட்டு அது ஸ்டார்டிங்ல நாய் சாகிறது. அது மாதிரி இந்த படத்துல வந்துட்டு அவன் சூசைட் பண்ணிப்பான்ல. அவன் பேரு தெரியல. இந்த இப்போ கூட ரீசெண்டா ஹவுஸ்மேட்ஸ் படத்துல நடிச்சிருந்தார்ல அவரு. ஆமா தர்ஷன் நினைக்கிறேன் பேரு. ஆமா தர்ஷன். ஆனா அது பெருசா வந்து இம்பாக்ட் ஆகல. அது எப்படி இருந்துச்சுன்னா இவங்க சண்டை போடணும் அதுக்கு நீ தான் கிடைச்சுன்ற மாதிரி இருந்தது. அத இது யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாஷ்பேக் எழுதுன மாதிரி இருந்துச்சு. இப்ப நல்ல விஷயம் யோசிச்சுன்னா இந்த மாதிரி வந்து சைட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி சொல்லும் போது டிரைவ் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னா அதையே நீ தனியா படமா எடுத்தாலுமே சூப்பரா இருக்கும்ன்றாங்க. கமல் தசாவதாரத்துல சொல்லுவாரு அந்த ஒருத்தருக்கும் தனித்தனி படம் எழுதுற அளவுக்கு அவங்க கதை பேக் ஸ்டோரி வச்சிருந்தாங்க. அது அந்த படத்துக்கு தேவை இல்லைன்னாலும் அவங்க அந்த அளவுக்கு யோசிச்சதுனாலதான் இதுல வர 10 நிமிஷத்துல அவங்க கேரக்டர் அந்த டென்ஸ் காட்டுது. ஆமா ஓகே. ஓ வலிமையில ஸ்டண்ட் சூப்பரா இருக்கும். ஆனா அது ஸ்டண்டா மட்டும் இல்லாம தீரன்ல ஒரு பஸ் ஸ்டண்ட் வரும்ல அவனை ராஜஸ்தான்ல போய் பிடிக்க போறப்போ அந்த இதுல அதை விட வந்து வலிமை ஸ்டண்ட் பெருசு. ஸ்கேல் வைஸ் பார்த்தனாலும் சரி எஃபெக்ட் வைஸ் பார்த்தாலும் பெருசு. இருந்தாலும் அது கொடுத்த எஃபெக்ட் இது கொடுக்கலன்னா அது வந்து ட்ரிவன் பை ஸ்டோரி. அந்த ஸ்டோரி அதுக்கு டிமாண்ட் பண்ணுச்சு. அந்த இடத்துல அவங்க எல்லாரோட நிலைமை நம்ம ஃபீல் பண்ணோம். அவங்க வந்து வேற ஸ்டேட்ல போய் விரிவாக்காங்க. இவனுங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, இவ்வளவு நெட்வொர்க்கோட இருக்காங்க, அங்க ஒருத்தனை பிடிக்கணும்ன்றது வந்து அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அந்த 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 சீக்வன்ஸ் வர்றதுக்கான ஸ்டோரி நகர்த்தி கொண்டு போனதுனால அந்த ஸ்டண்ட் அவ்வளவு எங்கேஜிங்கா சூப்பரா இருந்துச்சு. இதுல இவ்வளவு நிறைய ஸ்டண்ட் இருந்தாலும் நம்மளால ஒன்ற முடியாம போனதுக்கு காரணம் நமக்கு வந்து அந்த டெப்த் பார்த்து. சரி, இனஃப் ஆஃப் அவர் ரேண்ட். We'll go back to our rewatchable movies. So இந்த rewatchable இதுல ரஞ்சித் 1 ஸ்கோர் பண்ணிருக்காப்ல, ஹெச் வினோத் 2 ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஓகே. பிரதீப் ரங்கநாதன் கூட 1 வந்துட்டாப்ல. ஆமா, நான் அடுத்து வந்து எனக்கு குட் நைட். அது ஒரு நல்ல ஃபீல் குட்டா எனக்கு இருக்கும். நான் அடிக்கடி இதுல ஓடிடில இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஸோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடைசியா நான் பார்த்தேன். அது நல்லா தான் இருந்தது. அது நான் தியேட்டர்ல பார்த்தேன். தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்தோன்னே நல்லா பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமும் நமக்கு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கான்னு பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. அது போட்டா ஒரு மாதிரி போர் அடிக்கல. கொஞ்சம் சீன்லயே வந்துட்டு மாத்தோம்லாம் தோணல. அதுல வந்து மணிகண்டன் பிளஸ் அந்த அவங்களோட ஆக்டிங் 2 பேருக்குமே நல்லா இருக்கும். எனக்கு அவங்களும் அதுக்கப்புறம் இவரு ஒரு டைரக்டர் பேர் என்னது அதுல இருப்பாரு, பாலாஜி சக்தி. அவர் அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்துக்கு ஒரே மாதிரி இருக்கான்னு தெரியல எனக்கு. காந்தி கண்ணாடியில சீக்வன்ஸ் வந்து கிளிம்ஸ் பார்த்தேன், அதே மாதிரிதான் தெரிஞ்சது. பட் அவரும் செட் ஆறாப்ல அதுக்கு. அதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப அவரேதான் வந்துட்டு இப்ப அவரேதான் வந்துட்டு இதுலயும் நடிச்சிருப்பாரு, அசுரன்லயும் நடிச்சிருப்பாரு. ஆனா அதுல எப்படி இருக்கு? கொஞ்சம் சீனுக்கு வந்தாலும் அப்படி இருக்குல்ல. குட் நைட்ல ரமேஷ் திலக்கோட இது போர்ஷன் ஃபுல்லாவே செம்மையா இருக்கும். எனக்கு போர்ஷனை விட எனக்கு அந்த போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இந்த சென்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரோட டைனமிக்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. யோசிச்சு பாரு, இது பெரிய கிராண்டான ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ், அது மீன் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பட் நம்ம பார்க்கணும்ல. ஆமா ஆமா ஆமா. பியூட்டி ஆஃப் இட். ஓகே. அண்ட் வேற என்ன, அப்படியே இப்போ ஓடிடியில் போய் பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம திரும்ப பார்க்குற படங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட இதில் பார்த்தோன்னா இது மாஸ்டர் தான் இருக்கும் கடைசியாக பார்த்தது. அப்புறம் சார்பட்டா இதில் பிரைம்ல. வேற என்ன படம் வந்துச்சு? நான் அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்.
அட்டகத்தி. நான் ஆ. இதுக்காகவே சன் நெக்ஸ்ட் இது பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டு அட்டகத்தி நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். இப்போ கூட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட அட்டகத்தி பார்த்தேன். எனக்கு அது ம். இந்த காமெடியில இருந்து எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போண்டா இப்பயும் சீன் மட்டும் பார்த்தாலும் பார்த்தேன். பயங்கரமா சிரிப்பு வரும். அந்த போண்டா சீன் தானே அல்டிமேட்டா இருக்கும். எல்லாமே ம். நினைச்சிட்டு இருப்போம் சோகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அந்த போண்டா அபிக்கிட்டு அடிக்கிறது தான் பயங்கரமா நீங்க இருக்கும். எனக்கு அட்டகத்தி அதுல சொன்னதுனால சொல்றேன் நானு. மெட்ராஸ் ம் நல்லா இருக்கும். ஆஹ் அது இன்னொரு தடவை ஆமா பார்க்கலாம் நம்ம. ஆமா ஆமாண்ணா எனக்கு ஆமாண்ணா வந்து நான் பார்க்கலாம். லேப்டாப்ல அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் முன்னாடி ஃபர்ஸ்ட். ம் ம் சும்மா நைட் டைம்ல போட்டு பார்த்துட்டு இருப்பேன் அப்போ. நல்லா ம் சூப்பரா இருக்கும். சரி, இப்போ நான் அதை என்ன எப்படி ரஞ்சித் ரீவாச் ஏதோ பண்ணிருக்கேன்னா சொல்லிட்டாரு. ம். நான் அதை எப்படி ரீவாச் பண்ணிருக்கேன்னா நான் இப்போ ஊர்ல இருக்க போது இதுல கேபிள் டிவி இருக்கும்ல அதுல படங்கள்லாம் ம். போடுவாங்கல்ல புது படம்லாம் அதுல ம். அடிக்கடி போடுவானுங்க அந்த படம். நான் அதுல உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்படி ரீவாச் பண்ணிருக்கேன் நானு. இல்ல அந்த மாதிரி ரிவாச் ம். பண்ற மாதிரினா அதிகமா நிறைய பார்த்திருப்பது சிறுத்தை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆமா ஆமா ஆமாண்ணா. இல்ல ஆனா சிறுத்தை வந்து எனக்கு எப்ப ரொம்ப சலிச்சதுன்னா இவனுக்கு ஒரு 500 தடவைக்கு மேல போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சலிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆ. வரைக்கும் நல்லா பாக்குற அளவுக்கான ஒரு படம் தான் அதுவும். இல்ல ரீவாச்சபிள் இப்பயும் வந்து படம் தான் அதுவும். இல்ல நம்ம பேசின ஆஸ்பெக்ட் எல்லாம் வச்சு வந்து பார்த்தோம்னா சிறுத்தை இஸ் ம். ரீவாச்சபிள் வேல்யூ இருக்க படம். நல்ல ஒரு சூப்பர் ரீவாச்சபிள் வேல்யூ இருக்க படம். அது எல்லாமே இருக்கும் அதுல. ஆமாண்ணா எல்லாமே காமெடி இருக்கும். இருக்கும், காமெடி, ஆக்ஷன் இருக்கும். ஃபைட்டு, சென்டிமெண்ட் ஒரு எல்லாம் இருக்கும். சண்டே ஆஃப்டர்நூன் போட்டு விட்டோம்னா ஜாலியா ம். பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். இவனுக்கு ஓவர் டூ பண்ணி கெடுத்து விட்டாங்க. ஐயோ இந்த படமா ஆமாண்ணா. அப்படின்ற மாதிரி. அது இந்த இடத்துல சொல்லணும், எல்லாருமே கேடிவி ஆயிட முடியுமாடா அப்படின்ற மாதிரி தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். கேடிவி, சன் டிவி இவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன படத்தை எப்போ போடணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே மத்த சேனல்கள் எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய படம் போடுவானுங்க. ஆனா அதுக்கு ஆப்போனண்டா இவனுங்க இறக்குறது சந்திரமுகி இறக்குவானுங்க. ஆ, ஆனா நீ அதுதான் அந்த டிஆர்பி ரேட்டிங் செக் பண்ணிருக்கேன். அந்த வாரத்துல பார்த்தேன்னா வந்து சன் டிவி தான் டாப்ல இருக்கு. சன் டிவி தான் டாப்ல இருக்கும். சரி பேக் டு அட்டகத்தினா. அட்டகத்தில ம். எனக்கு வந்துட்டு இப்ப ஒரு மாதிரி அது சீன் பாக்குறதுக்கே செமையா இருக்குன்ற மாதிரி சீன் வந்துட்டு எதுனா அவங்க அப்பா குடிச்சிட்டு பேசிட்டு கத்திட்டு கிடப்பாருல. அப்ப வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, புள்ளைய அடிச்சவன் எங்கேயோ இருக்கா, நீ இங்க நின்று கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு. இவன் போய் அப்பா வா அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருடி புள்ளைக்கு மீசைய நல்லா மொத்த இது கத்தையா வளர்ந்துருக்குது அப்படின்னு. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்குது. செம கேரக்டர் அது. நான் அந்த மாதிரி ஒரு சில பேர் ஆமா. நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். வீட்டு பக்கத்துல ம் குச்சி ம் கிச்சிய போட்டு நல்ல இது actually. என்னன்னா அது ரொம்ப புதுசா இருந்துச்சுல்ல. ஒண்ணு நம்ம ம் ஆளுங்க கிராமத்து லைஃப் ஸ்டைல் எடுப்பாங்க. கிராமம்னா மதுரை, ம் திருநெல்வேலி அந்த சைடு பொள்ளாச்சி சைடு. ஆமா ஆமா ஆமா. இல்ல சிட்டி இது எடுப்பாங்க. இந்த ம் சபர்ப்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. ம் நான் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்ச நாள்னா ஒரு ம் 20 இயர்ஸ் முன்னாடி அந்த டைம் வரைக்கும் திருவள்ளூர்ல இருக்கவங்க சென்னை போறதுனால மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு தான் வருவாங்களாம். அதுவே வேற ஊர் ம். மாதிரி தான். ஆனா ஓகே. நான் இப்பயுமே வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து மறைமலைநகர்ல இருக்கான். அவங்க ஆ. வீட்லயுமே இது கேட்டா இது என்னப்பா இது மெட்ராஸுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சென்னைக்குள்ள வர்றதுக்கு சென்னைக்கு போப்பா, சென்னைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. கரெக்டா தான் மறைமலை அது சென்னை இருக்கா. நகர்லாம் தாண்டி அதுதான் சென்னை ஆயிடுச்சு. இப்போ பாருங்க மறைமலை நகர்லாம் இப்ப சென்னை ஆயிருச்சு. பட் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அதுல காமிச்சிருப்பாங்களா? அந்த ஊரோட அது ரொம்ப என்ன சொல்றது டிஃபரெண்டா இருக்கும். இன்னொன்னு ம் நானும் வந்து சபர்ப்ஸ்ல வளர்ந்ததால ப்ராப்பரா சென்னை, மெட்ராஸ் ம் சிட்டிக்குள்ள இல்ல. கொஞ்சம் தள்ளி ம் ம் இருந்ததுனால, அந்த தெரு, அந்த ம் ஜனங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ வந்து எங்க வீட்டு சைடு இருக்கிறது, அந்த மாரியே தான் தெரியும். ம் ம் சொல்லப்போனா ஒரு சில ஷூட்டிங் கூட எங்க வீட்டு பக்கத்துல தான் எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துக்குலாம் திரும்ப ஆ. போனோம்னா எனக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரியான ஒரு வேல்யூ இருக்க கூட ஒரு படம். நைஸ். சூப்பர். இன்னொரு விஷயம் எனக்கு விக்ரம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆ. அதுக்கப்புறமா 2, 3 தடவ கூட பார்த்தேன். நான் அது நான் தியேட்டர்லயே 2, 3 தடவை பார்த்தேன். கரெக்ட். நானும் ஆனா தியேட்டர்ல 2 ஆனா தடவ இப்ப பார்த்தேன். இப்ப வந்து லோக்கி அப்படின்ற மாதிரி இருக்கு. சிகப்பு தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எனக்கு தீரன்னு பார்த்தா, எனக்கு வந்து தீரன் பார்க்கும்போதெல்லாம் வந்து டேய்! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு வெறி ம். ஆகுதோ, அந்த மாதிரி தான் எனக்கு விக்ரம் பார்க்கும்போது ஆகுது. எஸ்பெஷலி நான் வந்து ம்.
வேலை நிமித்தமா வந்து நான் இப்போ ஃபேமிலிய விட்டுட்டு தனியா வந்திருந்த இந்த இனிஷியல் டைம்ல வந்து இந்த மாதிரி பழைய படம் தான் வந்து பழைய படம் இந்த சென்ஸ் நம்ம பார்த்த படம் ஏதாவது நல்ல படமா யூடியூப்லயோ இல்லை வேற இதுல இருக்கிறத வச்சு பார்க்க தான் வந்து ஆசைப்பட்டேன் வீக்கெண்ட் டைம்ல. அந்த டைம் அந்த மாதிரி நான் நிறைய பார்த்து விக்ரமு. பிளஸ் நான் ஃபிளைட்லயே ஒரு 2 தடவை வந்து இதே படத்தை நான் போற ஃபிளைட்ல அது இருந்துச்சுன்னா நான் விக்ரம் தான் பார்ப்பேன். அப்படி நல்லா ஒரு நல்லா நல்ல இருக்கும். அது ஒரு மாதிரி போர் அடிக்காம சூப்பரா ஆ போயிட்டு இருக்கும். ஆமா நல்ல ஃபாஸ்ட் பேசிங்கு அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன்ஸு. ஸோ நமக்கு இதான் இதுதான் தெரிஞ்சாலும் ஒரு ஹைப் வேல்யூ இருக்குல்ல அது அப்படியே ஆமா. சூப்பரா இருந்துச்சு அது ஆக்சுவலி. ஸோ இது வரைக்கும் வந்து ரஞ்சித் 3 ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல, ஹெச் வினோத் 2, லோக்கி 1. இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போக போக 2 பேர் தான். அவங்க 2 பேர் ஸ்கோர் பண்ணுவாங்க பாருங்க. ஐயோ. அது அப்புறம் இல்ல, பார்க்கலாம். அது வந்து அவங்க ரொம்ப நாள் ஃபீல்டுல இருந்திருக்காங்க, maybe. கரெக்ட் தான். அதனால கூட இருக்கலாம். அதுக்கு ஆனா ரொம்ப நாள் இருந்தாலும் ரீவாச்சபிள் ஆனா அதிகமா கொடுத்துருக்கிறது அவங்க தானே. இன்னொருத்தர் இருக்காரு ஆட்டத்துல, ஓங்கி அடிச்சா ஓட்டர் மீட்டரா பாக்குறியா? இதுவும் நல்ல ரீவாச்சபிள் மூவி தான். நல்ல சிங்கம் இது ஃபர்ஸ்ட் actually. பார்ட். ஆமா. ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளவுதான். சிங்கம் இல்லடா, சிங்கம் செகண்ட் பார்ட் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே. 3ல வந்துட்டு ஆனா 2 எனக்கு 1 அளவுக்கு 2 பெரிய ஈடுபாடெல்லாம் இல்ல. பட் நல்ல செம்ம படம். ஆனா சிங்கம் அந்த சீரீஸ்ல பார்த்தோம்னா சிங்கம், சாமி, அதுவும் அதுதான். ஆமா, ரொம்ப பின்னாடி போயிட்டோம். பின்னாடி குரோனாலஜிக்கலா போயிட்டீங்க போலாம் அதுக்குள்ள. பார்த்தேன். ஆமா ஆமா, கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னுக்கு வாங்க. ஞாபகம் வந்துச்சு, முன்னுக்கு வரேன். நம்ம வந்து டிஆர் இதுல இருக்கோம். அசுரன் ஒரு 2 தடவை பாத்துறானு. நானும் 3 தடவை தியேட்டர்ல பாத்திருக்கேன் அசுரன். 2 டைம் வீட்டுல பாத்துருக்கேன். எனக்கு என்னன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருந்ததுண்ணா. நீங்க அந்த டைம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, ஒரு பாட்டி கூட வெட்டுவனன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு நமக்கே வந்து வெறியற அளவுக்கு மியூசிக்ல இருந்து அதுல சீனு அமைப்பு, அவர் நடிச்ச விதம் எல்லாமே பயங்கரமா இருந்தது. இந்த இடத்துல ஒரு மீம்ஸ் ஒரு அந்த டைம்ல ஒருத்தர் போட்டு இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நாங்க தியேட்டர்ல வந்து பார்த்தோன்னா அசுரன் படம் ஓடும். நீ உள்ள போனா இன்டர்வல் டைம்ல வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருப்பாரு. வா அசுர வா அப்படின்னும் போது உனக்கு வந்து வெற்றாவன அவனோ யாரோ வெட்டணும் போல அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகும். அப்படியே அந்த தியேட்டர்ல பக்கத்து ஸ்கிரீன்ல ஓடினா இவர் நடிச்ச ஜிவி பிரகாஷ் நடிச்ச 100% வா அந்த படம் ஓடிட்டு இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது ஜிவி பிரகாஷே வெட்டு போல இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படி உண்மையான ஒரு திரைப்படம் தான் அசுரன். நாட் 100% லவ். அந்த படம் 100% லவ் வந்து இங்கிலீஷ்ல தெலுங்குல, தமிழ்ல அதே பேர்ல தான் வந்துச்சா? ரீமேக் தானே அது? 100% காதல். பெரிய எஃபர்ட்லாம் இல்ல. ஓகே, அது அந்த படத்தோட ரிசல்ட்லயே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, அதான் ஒருத்தர் இவ்வளோ சூப்பரான டேலண்ட் ஒரு இதுல வச்சிருக்கும் போது எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும்ல. எனக்கு இந்த கேள்வி ஜிவிபி, விஜய் ஆண்டனி எல்லாம் பார்த்தா எனக்கு கேட்கணும்னு தோணும். சார் நீங்க உசுமில்ல அரிசி சொன்னீங்கன்னா எவ்வளவு பேர் வைப்பட தெரியாதே ரெடியா இருக்காங்க தெரியுமா சார்? அது தெரிஞ்சதுனால தான் அவர் கான்செப்ட்ல வச்சிட்டு இருக்காரு இன்னும். தட் இஸ் மில்கிங், அது வேற டிபார்ட்மெண்ட். இப்ப அது எல்லாரும் பண்றாங்கண்ணா. அது ஆக்சுவலா அவங்களுக்குமே வந்து ஒரு படம் பண்ணி அவங்களுக்கு பணம் வர்றத விட இதுல நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனா இது நல்லாவும் அனிருத் பாருங்க, நல்லாவும் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா நம்ம ஊர்ல இப்பதான் இந்த கான்செப்டுக்கான மைண்ட் செட்லாம் வந்துட்டு இருக்கு. அத வந்து வெகுஜனங்களுக்கு போய் சேருது, எல்லாரும் பாக்குற மாதிரி. எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம பாத்துருக்க மாட்டோம். எப்படி ஊர்ல வந்துட்டு இந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சிருப்பாங்கல்ல, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. உங்கள் ஆமா ஆமா உங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க. பட் அசுரன் இஸ் a very very good movie. நான் கிட்ட போட்டு பாக்குற மாதிரியான ஒரு நல்ல படம். நைஸ் கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். மாவீரன் எப்படின்னா, மாவீரனா
எஸ். இப்போ ம். ரீசெண்டா வந்ததுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஜாலியா பார்த்தோம். ம், ம், ம். செகண்ட் ஹாஃபும் ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சல்லுன்னு போவோம். சூப்பரா இருக்கும் அது. அதுக்கு அடுத்து வந்து நான் 2-3 தடவை போட்டாலும் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ம். மாவீரன் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீவாச்சபிள் ஒர்த்தி வேல்யூ உள்ள ஒரு படம் அது. ஒரு நல்ல ஆமா. விஷயம் கவனிச்சோம்னா நிறைய ரீவாச்சபிள் இருக்க படத்துல வந்து காமிக் சென்ஸ் நமக்கு நல்லா இருக்கும். காமெடி டைம் நல்லா ம். ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ம், ம், ம். படம் ஆக்ஷன் படமா இருந்தாலும் அந்த காமெடி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ம். நான் பாக்குறேன் அந்த ரீவாச்சபிள் பண்ற இதுல வந்து நிறைய படத்துல வந்து இந்த மாதிரி காமெடி இது அதிகமா இருக்கும். பிளஸ் நெக்ஸ்ட் ம். வந்து ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்ல முடியாது. அதான் அந்த படத்தோடைய கதை ம். திரைக்கதை வந்து கொஞ்சம் விறுவிறுப்பான திரைக்கதை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 2வது இடத்தை பிடிக்குது. மாவீரன் கடைசியா பேசணும். மாவீரன், அசுரன் கொஞ்சம் என்ன சொல்றது முன்னுக்கு பின்னா போட்டிருக்கோம். இப்ப நம்ம பேசுனது எல்லாமே லாக்டவுனுக்கு அப்புறமா வந்த படங்கள். ம். சொல்ல போனா லாக்டவுனுக்கு அப்புறமா நம்மளுடைய டேஸ்டே கொஞ்சம் நிறைய மாறிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல நிறைய ம்ஹ்ம். வந்து நம்ம ஃபாரின் மூவிஸ், ஓடிடிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய டேஸ்ட் மாறிடுச்சு. ஃபிலிம் மேக்கர்ஸோட ம். டேஸ்டும் மாறிடுச்சு. எனக்கு ஒரு கரெக்ட் தான். ஆனரபிள் மென்ஷன் இப்போ இவ்வளோ சொல்லிட்டோம் விஜய் சேதுபதி படம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவன் ம். கட்டளை ரொம்ப பிடிக்கும். ஆனா, நான் அதனாலதான் இயர் கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் வருஷம் கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டவன் இயற் கட்டளை படையெல்லாம் எனக்கும் பார்க்கல. பிடிக்கதான் செய்யும். ஐயோ! அவர் படத்துல ம். நிறைய ஆண்டவன் கட்டளை, அதுக்கப்புறம் வந்து காதலும் கடந்து போகும். எனக்கு தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, காதலும் கடந்து போகும். தர்மதுரையெல்லாம் வந்து நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன். அது எனக்கு எப்படி இருக்குன்னா, தர்மதுரைன்ற ஒருத்தனோட லைஃப் அந்த அந்த அவன் சந்திக்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ஃபேஸ்லயும் அவனுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுல மனுஷன் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. அந்த இவருக்கு தெரியாம தான் அந்த காசு வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. அது இப்ப துணியில் நினைச்சு எடுத்துட்டு போயிருப்பாரு. திரும்பி வந்து டேய் இது இது வேற தெரியாம என்கிட்ட வந்துருச்சுடா அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கதான் வருவாரு. அதுக்குள்ள போட்டு அடிச்சிருவாடுங்க. ஆனா படம் சூப்பரா இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் அவர் காட்டுற விதம்ன்றது ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படியே போக 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 பயங்கரமா மாறிட்டு இருக்கும். எனக்கு இன்னும் வந்து அவர் இந்த பஸ்ல ஜன்னல் ஓரத்துல ஏறி உட்காருவாரு. அப்படியே இவங்க ராதிகா கண்ணை தொடச்சிட்டு இருப்பாங்க. அழுகையில இருந்து கண்ணை தொடப்பாங்க. அப்படியே ஒரு பஸ்ல போது அந்த போய் வாடா ஏன் பொலிகாட்டி ராசா அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அருமையான எனக்கு படம். வந்து என்ன சொல்றது இந்த ரிதம் படத்தோட இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்கல்ல டயலாக்ஸ் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். தர்மதுரை கரெக்ட் தான். எல்லாருக்கும் இது பிடிக்குமா என்னன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லி நான் அது கேள்விப்பட்டேன். சொன்னல இது ஒரு லைஃப், இது ஒரு நாவல் மாதிரி, ஒரு அழகான ஒரு ஜேர்னி மாதிரி. நீ வந்து ரொம்ப பீக் மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாதீங்க, ரொம்ப ஹை மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப நம்ம இத்தனை வயசு ஆகுது எனக்கு, எத்தனை தடவை நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம். எட்ஜ் ஆஃப் தி சீட் அந்த மாதிரி மூமெண்ட் இதுவும் இருக்கும், இருக்கு. பட் ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சினிமான்னு ஒரு விஷயத்துல எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அண்ட் இப்ப நம்ம சொன்னதுல காதலும் கடந்து போகும் இருக்குல்ல, ஆமா, ஒரு சூதுகம் பண்ண ஒரு டைரக்டர் தான் இது பண்ணாருன்னு சொன்னா செம்ம யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் இன்னொன்னு இந்த ஒரு ரீமேக் படம், கொரியன் மூவியோட ரீமேக் படம். யோசிச்சு பாரு, ஐடியாவா யோசிச்சா கூட ஒரு கொரியன் படம், அதுவும் லவ் மூவி, இப்ப ஆக்ஷன் கேங்ஸ்டர் இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கிறாங்க. அது எந்த ஊரா இருந்தாலும் ஃபைட் ஆக்ஷன் அதுதான். பட் எமோஷன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. எமோஷன்ஸும் எல்லா ஊரா இருந்தாலும் ஒண்ணுதான். பட் கல்ச்சர் வேரியாது இல்ல, அதை வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அது வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இப்ப நம்ம ஊர்ல இங்க இருக்கிறதுக்கு மாதிரி இருந்தா அதை வந்து அடாப்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் அந்த படத்தோட எனக்கு இன்னுமே வந்துட்டு அந்த கடைசி இந்த பெட்ரோல் பக்கத்துல வந்துட்டு பார்க்கும்போது அந்த வந்து எனக்கே என்ன அறியாம ஒரு மாதிரி ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு ஒண்ணு வரும். அது நல்லா இருக்கும். எனக்கு அந்த சீன் பிடிக்கும். எனக்கு இன்னொரு சீன் வந்து பிடிச்சது வந்துட்டு இந்த மணிகண்டன் கூட கூட்டிட்டு போகும்போது இல்லடா இது உனக்கு செட் ஆகாது நீ போயிடா அப்படின்னு அடிச்சு தருவார்ல, அந்த சீன் பிடிக்கும். ஏன்னா
மணி இவரோட விஜய் சேதுபதியோட பாஸ்ட் தான் வந்து மணிகண்டன். ஆமா. அவர் அப்படிதான் பாப்பாரு. அதை பார்த்துட்டு நீ இப்போ வந்து இதே மாதிரி நீ போயிட்டு இருந்தனா அப்புறம் வந்துட்டு இப்ப பிரசன்டா நான் இருக்கேன்ல, இந்த மாதிரி நீ ஆயிடுவடா, நீ தயவு செஞ்சு இது வராத போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறது வந்து நல்லா இருக்கும். ஒரு மாதிரி பிலாசிக்கலா இருக்கும், நிறைய பிலாசபிக்கலா இருக்கும், ரோல் ஆகுது, பிலாசபிக்கலா இருக்கும். அதுல வந்து அவரு சொல்லுவார்ல, இந்த ஷ்ரிம்ப்ஸ வச்சு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார்ல, அது எறாவுக்கு வந்து இது கொடுத்துட்டு இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் கொடுத்து நல்லா குடிக்க வச்சு மயக்கத்துல இருக்கும்போது சட்டையில தூக்கி போடுவாங்க. அது நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கதை சொல்லும் போது அந்த கிளைமேக்ஸ் சொன்னல நீனு, நான் அந்த கொரியன் மூவி மை டியர் டெஸ்பெரேடோ பார்த்தேன் நான். அதுவும் சூப்பரா இருக்கும் படம். அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு அது நல்லாவே இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து எனக்கு அதை விட தமிழ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிமிலர் தான். அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணாங்க, அந்த பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அது இந்த மியூசிக் ஆலையா இந்த ஸ்டேஜிங் ஆலையா இந்த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆலையா தெரியல, பட் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி வந்து ஒரு ஒரிஜினலோட ரீமேக் வந்து இன்னும் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அது ஒரு தனி செக்மெண்டாவே நம்ம ஒரு பாட்காஸ்டாவே பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய படங்கள் அந்த லிஸ்ட்லயும் இருக்கு. இது வெறும் இன்டர்நேஷனல் மூவிஸ் இல்ல, தெலுங்குல இருந்து தமிழ்ல வந்து ஒருத்தர் நிறைய படங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. ஆனா அது எல்லாமே வந்துட்டு தெலுங்கை விட கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். சோ அந்த அத ஒரு நம்ம எபிசோடா ஒண்ணு பண்ணலாம். அது கரெக்ட். நம்ம இந்த ரைட்டர்ஸ் இதை பத்தி பேசும்போது நம்ம அவரை பத்தி ஒரு சின்ன மென்ஷனும் சொல்லியிருக்கோம். யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போம். அந்த ரீமேக் இது பார்க்கணும்னு சொல்லும் போது அப்போ 2004க்கு அப்படியே ஜம்ப் ஆயிடுறேன். கில்லி. வாவ், வாட் a fantastic மூவி. பயங்கரமான ஒரு படம். இப்ப நீங்க வந்து சொல்லும்போது கில்லின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஐகானிக் டைலாக் ஆஃப் தளபதி. அது வந்து இன்னைக்கும் என் மனசுல வந்து அப்படி ஒரு ரெசனேட்டான டைலாக். அதை மட்டும் நான் பொறுத்தவரை சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கபடி மேட்சோ இங்கேயோ இறங்கிட்டா ஃபுல்லா முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு. அதாவது வந்து அவருடைய டெடிகேஷன் காட்டாது. ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா அதுல இருந்து முடிக்காம அவர் ஓடுறது அவர் பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து நீங்க இப்ப அந்த கில்லி படத்தோட கோட்டை போட்டிக்கு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உட்காந்து கில்லி தான் பார்ப்பாங்க. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் உட்காந்து கில்லி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதுல இருக்கிற சில என்ன சொல்றது, இதுல எப்படி இது பண்ணிருந்தாங்க, இதுல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் ரெஃபரன்ஸா வச்சுதான் இப்பெல்லாம் படங்கள்லாம் வருது. ஜிபி மாதிரி கோட் மாதிரி. எனக்கு ஆமா, எனக்கு ரெஃபரன்ஸ் இல்லாம இப்ப ஒரு படம் பார்க்கணும்னு தோணுதுடா. ரொம்ப வந்து திகட்டுது எனக்கு. எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாம நல்ல படம் ஒண்ணு பார்க்கணும். அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சுன்னா, முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு வர்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது ஒரு சீனு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப என்னடானா எதுக்கு எடுத்தாலும் ரெஃபரன்ஸ் தான். ரெஃபரன்ஸ் மட்டுமே வச்சு படமே எடுத்து முடிச்சிடறாங்க இப்ப. இல்ல ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல. நல்ல நல்ல கதையம் வைத்திருந்து படம் எடுத்தாலும் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஏன் இப்ப இந்த கில்லி விருது அஜித்தோடது, இப்போ பில்லா, கிரீடம், பில்லாலாம் இத்தனைக்கு ரீமேக் தான், அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையா? மங்காத்தா இப்ப இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையா? அது ப்ராப்பரா அதுக்கேத்த மாதிரி இது இருந்ததுன்னா நல்லா தானே இருக்கும். இவனுங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஃபேன்ஸுக்காக ஃபேன் பாய் இது இது வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜ் வேற இத வேற ஒண்ணு தாரன்னு சொல்லணும்டா. அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி இந்த ஃபேன் பாய் சம்பவம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஃபேன் பாய் சம்பவம் எங்க அண்ணனுக்கு என்ன தானே பண்ணுவேன் அப்படின்னு அதுல இருந்து அப்படி சொல்லி நம்மள சம்பவம் பண்றாங்க. கரெக்டு தானே. இப்ப வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன்ல வந்து நிக்கிது இது. ஆனா அவரு பண்ண பேட்டை வந்துட்டு என்னத்த ரெஃபரன்ஸ் இருந்தாலும் இத்தனைக்கும் யாரு இது, ரஜினி அவரோட அத்தனை படங்கள்ல அந்த ஆளு இத்தனைக்கு ஃபேனா இருந்தாலும் எவ்வளவு படம் பிடிக்கும், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ரெஃபரன்ஸ் வச்சா வைக்க முடியுமா? படத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சா 160 ரெஃபரன்ஸ்
ஆமாண்ணா. அதே மாதிரிதான் விக்ரமுக்கு வந்துட்டு இவருக்கு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு லோகி சொன்னா, அவரு நினைச்சா அவரு வந்து அவரு நடிச்ச எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சா எத்தனை பாட்டு போறது விக்ரம்லாம். இப்ப என்னடானா எல்லாத்துலயும் ஃபேன் பாய். இல்ல விக்ரம் நடுவுல அட்லி ரெஃபரன்ஸே அந்த மாதிரி இல்ல. தான் பண்ணிட்டு இருந்தாரு. ரெஃபரன்ஸ் இந்த படத்தோட இருக்கும் தான். பழைய பழைய விக்ரமோடது இருக்கும். ஏன்னா விக்ரமோடது அது சீக்வல். அது சீக்வல் அது ஆக்சுவலா ரெஃபரன்ஸ் கிடையாது. அது ஓகே அது அந்த மாதிரி போயிடும். இப்ப கோட்டுல வச்சாங்களா சாட்டு குடிச்சன் தனம் சாட்டு குடிச்சன் தனம், அது ரெஃபரன்ஸ். கரெக்ட் தான். இன்னொன்னு அது ரெஃபரன்ஸ் வைக்கிறதுல இன்னொரு சைக்காலஜி என்னன்னா நாஸ்டாலஜியா மில்க் பண்றது. அவ்வளவுதான். ஆமா ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. அந்த டைம்ல நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம், அந்த இதை அப்படியே திரும்ப கொண்டு வர ட்ரை பண்றதுக்கான ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறது. எல்லாரும் பண்றாங்க, ஹாலிவுட்ல கூட பண்றாங்க அதை ரெஃபரன்ஸ் வைக்கிறதெல்லாம். வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாம் போனா வேலைக்கு ஆகாது. சரி, நீங்க 2004 வந்துட்டீங்களா? இருங்க நானும் அப்படியே பின்னாடியே வரேன். கிரி படம் பார்த்திருக்கீங்களா? கிரி oh my god. சுந்தர் சி அதெல்லாம் வந்து நான் ஒரு செக்ஷன் சொல்றேன். இப்ப நம்ம இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல கதை அம்சம் இருக்கும், விறுவிறுப்பான ஸ்டோரி லைன், இந்த மாதிரி இதுல ரீவாட்சபிள் தான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு சைடு ஆஃப் மூவிஸ் இருக்கு. அந்த இருங்க நம்ம அந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் சில லிஸ்ட்லாம் இருக்குண்ணா. எனக்கு வந்து வெங்கட் பிரபுவோட நிறைய படங்கள் வந்து ரீவாட்சபிள் லிஸ்ட்ல எனக்கு இருக்கு. சென்னை 28 வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கனெக்ட். சென்னை 28க்கு எனக்கு இப்போ வரைக்கும் சென்னை 28ல வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வரேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் தான் நான் இங்க வந்து ஸ்கூல் ஜாயின் பண்றேன், சென்னைக்கு வரேன். அப்போ வந்துட்டு இப்ப ரேடியோ வந்து பயங்கர பாப்புலரா இருந்துச்சு. பிக் எஃப்எம், அதுக்கப்புறம் மிர்ச்சி, நிறைய இது ரேடியோ சிட்டி, எக்கச்சக்கத்துக்கான எஃப்எம் வந்து அப்போ இருந்துட்டு இருக்கும். இப்ப இங்க இருக்கு. இப்ப நம்ம பெருசா ரேடியோஸ் வந்து கேட்கறது இல்ல. அப்ப ரேடியோஸ் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருப்போம். அதுல ஃபுல்லா வந்து இந்த பாட்டு தான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த படமும் அப்போ நான் வந்து வீட்டுல நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன். அந்த ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் எக்கச்சக்க டைம் நான் அந்த படம் பார்த்திருக்கேன். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்துட்டு என்னதான் எனக்கு அந்த யாரோ பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாலும் எனக்கு அதை விட ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருக்கிறது உன் பார்வை மேலே பட்டால். அது ஒரு மாதிரி தனியா இருக்கும். அதுல நடுவுல இவனோட வாய்ஸ் வேற நடுவுல வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒண்ணு போயிட்டு இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். சென்னை 28 சலிக்காம இப்ப போட்டா கூட நான் சென்னை 28 சலிக்காம பார்ப்பேன். நான் சன் நெக்ஸ்ட்ல ரொம்ப பாக்குற படங்கள்ல சென்னை 28, அதுக்கப்புறம் அட்டகத்தி, ஆண்டவன் கட்டளை, இதெல்லாமே வந்துட்டு அதுல உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்துட்டு கோவானா. கோவா வந்துட்டு நல்ல ஒரு ஃபன்னான படம். அது அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் கோவா ஷூட் வந்து பார்த்தேன். நான் வந்துட்டு அது ஆக்சுவல் கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டைம். அந்த அழகர் சாமி அப்ப வெளி உலகம் தெரியல, ஏஞ்சலினா ஜோலின்றது வந்து ஒரு ஆக்ட்ரஸ்னு தெரியல உங்களுக்கு அப்ப. அண்ணா இப்ப கூட அந்த மாதிரி பேர் வச்சா என் பேர் வைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஏன் நாங்கெல்லாம் அந்த பேர் வைக்க கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? அது மாதிரி ஆனா எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா நீங்க அங்க பார்த்தா அசல் கல்யாண வீடு, நான் ஷூட்டிங் செட்டப் கூட பெருசா இங்க பாக்கல. கல்யாண வீடு எல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு வர மாதிரி. அது ஆக்சுவலா ஒரு கோயிலுக்கு பக்கத்துல. எல்லாம் கல்யாணத்துக்கு வர மாதிரி வேட்டி சட்டை, அப்புறம் வந்துட்டு சாரி. யாரு ஃபாரினர்ஸ் எல்லாம் சாரியில சுத்திட்டு இருக்காங்க. ஒரு லவ் மேரேஜ் போல பாரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்டா அது முடிஞ்சு ஒரு 8 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த படம் பாக்குறேன். இது அது இல்லன்ற மாதிரி இருக்கு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா அத மதுரைன்னு ஃபேக் பண்ணிருப்பாரு மனுஷன். அங்கதான் நான் நிக்கிறேன். வெங்கட் பிரபு அல்டிமேட்டா இருந்தது அது. கல்யாண மண்டபத்துக்குள்ள மதுரையா இருந்தா என்ன, சென்னையா இருந்தா அது ஓகே. நைஸ் மூவி. படமுமே வந்து சூப்பரா இருக்கும். அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஸ்பூஃபாவும் இருக்கும், இதாவும் இருக்கும், ஒரு மாதிரி கதையாவும் இருக்கிற மாதிரி. நிறைய படத்தோட பேரடி மாதிரிதான் தெரியாது அந்த பஞ்சாயத்து. ஐயோ ஏடா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும்
இப்போ வந்துட்டு இதுக்கு கூட நமக்கு தெரிஞ்சு போச்சு பவர் ஹவுஸ் ராஜசேகர் சாகரத்துக்கு முன்னாடி தயாளன் காதல் என்னமோ சொன்னானே என்ன தெரியுமா? அது கூட தெரியுமா? என்னன்னு நமக்கு தெரியும். அது கூட என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா இது எதுக்கு ஒரு மனுஷன் 7-8 கேரக்டர்ல வருவாரு. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்துல வந்துட்டு வாத்தியார் மகனா அது, ஐயோ பட்டாளத்துக்காரு மிலிட்டரிக்காரு மகனா அது அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அப்புறம் அப்புறம் அந்த பார்த்தா இந்த டிரைவரு லாரி ஏறி போகும்போது லாரி டிரைவர் வருவாரு. அப்புறம் பார்த்தா இது கல்யாணத்துல ஐயரா உட்காந்துருப்பாரு மதுரையில. அவர் போலீஸ் ஆபீசர் வருதுல. போலீஸ் ஆபீசர் வர்றாரு கோவால. அந்த ஆளு யாருன்னே தெரியல. எதுக்குதான் அத்தனை இது வரலன்னு தெரியலண்ணா இன்னைக்கு வரைக்கும். ஓ மை காட், அது என்ன கான்செப்ட்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. கரெக்ட் But தான். nice fun. Yeah. அவங்க வேணும்னே ஆமாண்ணா. அப்புறம் கலாச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா யாராவது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து யூனிக்கா வைக்கணும்னு வச்சிருந்திருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு இவனுங்க கலாய்க்கிறதுக்காக பண்ணியிருக்காரு போல. அப்புறம் வந்துட்டு சரோஜாண்ணா. சரோஜா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. ஏன்னா நான் அப்பதான் வந்துட்டு இவர் நடிச்சு நான் பாக்குறேன். எஸ்பி சார் நடிச்சு நான் அப்பதான் பாக்குறேன். ஒரு மாதிரி ரொம்ப காமெடியான கேரக்டரா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு படமே பாக்குறதுக்கு. அவங்க திடீர்னு சாருன்னு சொல்லி பண்ணு, திடீர்னு திட்டிப்பானுங்க. அது பயங்கரமா இருக்கும். அவனுங்க போய் அந்த டிராப்ல மாட்டிட்டா அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு பண்றது. அதோட அல்டிமேட் என்னன்னா இப்போ இதுலயும் வந்துட்டு கூலி ரெஃபரன்ஸ் போய் எடுத்துட்டு வர பாருங்க. இது என்ன எங்கேயோ பார்த்ததுக்கு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்றீங்க, இன்னுமா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சிவா ஒருத்த மண்டையில வாட்டர் பாட்டில் வச்சு தட்டிக்கிட்டு இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன்டா எங்க என்ன தெரியல அப்படின்ட்டு அவன் சொல்லுவானுங்க சீரியல் ஆக்டர்ன்ட்டு. ஏய் நீ அந்த சீரியல்ல வரும் தானே அப்படி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு ஒப்பேத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபுல் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஆனா பேசும்போது ரெஃபரன்ஸ்ல இருக்கலாம், தப்பு கிடையாது. படத்துல வெறும் ரெஃபரன்ஸ் வச்சு விட்டுறதுதான் தப்பு. ஆனா ரெஃபரன்ஸ் இருக்கலாம். நாங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு எதிரி கிடையாது. ரெஃபரன்ஸ மட்டுமே வச்சு பண்றவங்களுக்கு தான் எதிரி. படத்துல ரெஃபரன்ஸ் வைங்க வேணும் சொல்லல, ஆனா படமே ரெஃபரன்ஸா வைக்காதீங்க. ஆமா. சோ அந்த லைன்ல பார்த்தனா வந்து ஓஜி இன்று அளவிலும் ஆமைகள் கொண்டாடும் அவங்க சண்டைக்குன்னா எடுத்துன்னு வர ஒரே பிரம்மாஸ்திரம் மங்காத்தாடா. ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான படங்கள்ல இது ஒண்ணுண்ணா. ஏன்னா அந்த மாதிரி நான் அஜித்தை நான் பார்த்தது கிடையாது. இது ஆக்சுவலா வந்து இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் அடிச்சு பாடுங்க, விஷ்ணுவர்தனும் இவரும் வெங்கட் பிரபுவும். ஏன்னா அப்போ வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோனா இருந்தது வந்துட்டு பில்லா படம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் பெருசா வந்து அந்த மாதிரி ஸ்டைலிஷா காட்டுறதுல இருந்து இந்த சாமியா இருக்கிறத விட ஆக்டிங் வைஸ்மே சொல்றேன், பில்லாக்கு அப்புறம் பெருசா இதுலயும் இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க. பில்லாக்கு அப்புறம் ஏகன்ல அதே மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. ஏகன். ஆமா. ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கட்டல. ஆக்சுவலா இது வந்துட்டு என்னோட தாழ்மையான இதை நான் ஒண்ணு பதிவு பண்ணட்டா. எனக்கு வந்து ஏகன் ரொம்ப பிடிக்கும். என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் ஏகன்ல ஒரே என்னோட என்ன ஒபினியன் சொல்லுவாங்க, இது அன்பாப்புலர் ஒபினியனா. எனக்கும் ஏகன் பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து அதோட ஒரிஜினல் பிடிக்கும். சரி, நான் அதனால ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கல. நான் ஒரு நாள் டிடி நேஷனல்ல நைட் டைம்ல வந்து படம் போடுவாங்க, இந்த மாதிரி ஹிந்தி படம் போடுவாங்க. அதுல ஒரு நாள் நைட் உட்கார்ந்து நான் பாக்குறேன். நானு பார்த்தா அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. கான்செப்டே சூப்பர். அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசரு, ஆனா வந்து ஸ்டூடெண்டா போறாரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல. அந்த பசங்களோட லைஃப்ல அப்படியே மிக்ஸ் ஆயிடுறாரு. அவன் தம்பி இருப்பான், அவங்க அம்மாக்கு அவனை பிடிக்காது, அவன் சேர்ந்துருவான். இந்த மாதிரி செம்ம ஜாலியா வேற இருக்கும் படமா. அங்க அவருக்கு ஒரு லவ் அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு இது யாராவது தமிழ்ல எடுத்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பயங்கர பெப்பியா. பட் நான் என் மைண்ட்ல என்ன யோசிச்சிருந்தேன்னா சீனியர் ஆக்டர், மிலிட்டரி வேற. நான் என்ன யோசிச்சேன், அப்ப அர்ஜுன் வர படத்துக்கு அர்ஜுன் மாதிரி ஒரு ஆக்டர் நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். பட் ஹீ கேம் நோ அவுட் ஆஃப் சிலபஸ்.
ஏன் நாங்கெல்லாம் மிலிட்டரியால நடிக்க கூடாதா போதும்பா போதும்பா. ஆனா ஆனா அத வந்து அவரே வேற இது சொல்லியிருப்பாரு. இது கொச்சின் அனிஃபா சொல்லுவார்ல, நீங்க ஸ்கூல் பையனாகன்னு சிரிப்பார்ல. அதான் அதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருப்பாரு. அதாவது நான் காலேஜ் பையனா போகணுமா இந்த தொப்பையை வச்சுக்கிட்டா அப்படிலாம் சொல்லி அவர் அது வரைக்கும் கெரியரின் உச்சத்துல இருந்த எந்த நடிகரும் அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்கண்ணா. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கல. தம்பி ஓடு தெரியுது, எடுத்து மறைச்சு வச்சுங்க. ஆக்சுவலா இப்ப இந்த படங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஓடு தெரியும். அடுத்து இன்னும் சில படங்கள்லாம் இருக்கு. அத பேசும்போதே வால் தெரியும், பாத்துக்கங்க. பரவாயில்ல, தலைவர் படம் பார்க்கும்போது பேசும்போது என்ன தெரியும் தெரியல எனக்கு. கொஞ்சம் மெண்டலா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு வித்தியாசமா இருந்துச்சுன்னா, எனக்கு ஏகன் படம் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் எனக்கு இப்ப போட்டு விட்டா கூட நான் ஏகன் படம் நான் வந்து சலிக்காம உட்காந்து பார்ப்பேன். எனக்கு வந்து அதுல வந்துட்டு அவர் மிலிட்டரி ஆளு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், போலீஸ் ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு சீன் இருக்கும்ல, ஒரு கூலஸ போட்டு அப்படி அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போவார்ல, அது வந்து பக்காவான எலிவேஷன். அது பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அதுல வந்துட்டு இப்போ இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆக்சுவலா ஜெயராமன் காம்போ நல்லா இருக்கும் அதுல. அது அவர் பண்ற காமெடிஸ்ல வந்து நல்லா இருக்கும் அந்த படத்துல. அதுல ஒரு சீன் வந்து இது பண்ணிருப்பாங்க, அதுலயே ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, உன்னை பார்த்த பின்புதான். அது வந்து பிளாஸ்ட். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அது பாக்குறதுக்கே. ஆக்சுவலி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பில்லால வந்து அவர் செம ஸ்டைலிஷா நடப்பேன், அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டாங்க, ஓ இதுதான் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் வரிசையா அந்த மாதிரி எடுத்தாங்க. அசல் வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறமா. ஆமா, அசல்லாம் வந்துட்டு அது ஃபுல்லா எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்றேன். தயவு செஞ்சு உனக்கு அசலும் பிடிக்கும்னு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீப் இட் டு யுவர் செல்ஃப் ப்ளீஸ். கடந்து போவோம். இல்ல அசல் வந்து எனக்கு பிடிக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுல வந்து அசல் உள்ள ஒரு பாட்டு மட்டும் தான் பிடிக்கும். என்னது? ஓ அந்த பாட்டு இதுவா அசலா இல்லையா? இல்ல தெய்வம் என்றான் என் தந்தைதான் சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து இருக்கும். ஓகே, நல்ல வேலை. பயந்துட்டு வந்து பிடிக்கும்னு சொல்லல, நான் இது சொல்ல வரேன். அசல்ல என்ன பிரச்சனை, அசலுக்கும் இன்னொரு படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ எப்படி சிம்புக்கு 10 தலையோ, அப்ப வந்து அவருக்கு அஜித்துக்கு வந்துட்டு அசல். அது சிம்புக்கு எப்படி தலை வலிக்குது, எனக்கு ஆல்ரெடி வந்து தலை வலிக்குது, நீ அதை திரும்ப சொல்லி ரிமைண்ட் பண்ண வேணாம். வெங்கட் பிரபு வந்து அந்த இது பிரேக் பண்ணாரு. இல்ல வெறும் ஸ்டைலிஷா நடக்கிறது மட்டும் கிடையாது படத்துக்கு ஹிட் காரணம் சொல்லிட்டு ஒரு செம்மையான பேக்கடான ஒரு ஸ்டோரி, சூப்பரான. இதுல நிறைய சுட்டிருப்பாங்க சீக்வன்ஸ் எல்லாம், டெலைட் ஜாப் அந்த இதுல இருந்தெல்லாம் சுட்டிருப்பாங்க. பட் கமர்ஷியலான சூப்பரான பேக்கேஜ். யுவன் வந்து அப்ப வந்து ஃபயர் மோட்ல இருந்திருப்பாரு. அப்படியே பயங்கரமான மியூசிக். அதுல ஆக்சுவலா இந்த படத்துக்கு டீசர் விட்டுருப்பாங்கண்ணா, அதுவே பயங்கரமா இருக்கும். அந்த இது ஒரு உள்ள உட்கார்ந்துருப்பாரு, என்னடா விளையாடுறியா, என்னடா விளையாடுற அப்படின்னு மங்கத்தடா அப்படின்னு வரும். பயங்கரமா இருக்கும் அதுவே. இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு இப்போ ஆக்சுவலா இப்ப வரைக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய ஹீரோஸ் வந்து போட்டாங்கன்னா கூட நடிக்கிறவங்க வந்துட்டு அவங்கள ஒரு மாதிரி மரியாதையா கூப்பிடுறது இதெல்லாம் இருக்கும். அத வந்துட்டு இதுல வேற மாதிரி பண்ணிருப்பானுங்க. வைபவ்லாம் வந்துட்டு டென்ஷன்ல இழுத்து போட்டு அடிப்பா. அதெல்லாம் ஆக்சுவலா நல்லாதான் இருக்கும். இன்னொன்னு, எல்லாருக்கும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்ல, எல்லாருக்கும் தனித்தனி ஸ்டோரின்னு சொல்லிட்டு, இங்க வைபவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அர்ஜுனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணு இருக்கு, பிரேம் ஐ மீன் அவனுக்கு ஒண்ணு இருக்கு, மகத்துக்கு ஒண்ணு இருக்கு. சொல்ல போனா எல்லாமே எலாபரேட் பண்ற அளவுக்கு அங்க இருந்து ஸ்டஃப் இருக்கு. அது இவன் ஏன் இங்க வரான், இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி இதுவே இருக்காது, உனக்கு கொஸ்டினே இருக்காது. அதே சில படத்துல இந்த இதுல 400 வருஷம் வர மாதிரி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு இவப்படா வரா அப்படின்ற மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பட் மங்காத்தா இஸ் மை ஆல் டைம். என்னோட லிஸ்ட்ல இப்போ வந்து உங்களை வந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சிடறோம், நீங்க ஒரு நாள் தனியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, ஒரு சில படம்லாம் நான் எடுத்துட்டு போவேன், ஒரு ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுல இப்போ நம்ம பேசின எல்லா படமும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு வில் டேக் எ ஷார்ட் பிரேக் மாதிரி வேணாம்,
ஒரு சின்ன ஒரு பாஸ் எடுத்துக்கலாம். என்னன்னா, இப்ப நம்ம பார்த்த படம் நெறைய படம் பார்த்தோம்னா வந்து சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஆக்ஷன்ஸ், நல்ல ஆக்டிங் இந்த மாரி இதெல்லாம் இருக்கிற மாரியான ஒரு படங்கள் தான் இருக்கு. இதுல இன்னொரு டைப் ஆஃப் மூவிஸ் இருக்கு. அந்த மூவிஸும் ரீவாச்சபிள் வேல்யூஸ்ல வரும். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து என்ன சொல்லலாம்? இந்த பிரெயின்லெஸ் காமெடின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. நெறைய பேருக்குமான்னு தெரியாது. பட் எனக்கு கலகலப்பு இருக்குல்ல, மசாலா கேஃபே. நெறைய தடவ ஆமா. பார்த்துருக்கேன். அது மசாலா காஃபி எனக்குமே பிடிக்கும். ஆனா அது கலகலப்பு 2லாம் பாத்துறாதீங்க. இதே இல்ல, இல்ல வேணாம். இவரோட போயிட்டு வேணாம். கலகலப்பு 2 பாத்துறாதீங்க. கலகலப்பு இப்ப என்ன லெவல்லன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆனப்பயே நான் வந்து நெறைய தடவ பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஆஃபீஸ் லேப்டாப்ல வச்சிருப்பாங்க. ஆஃபீஸ் அம்பத்தூர் தாண்டி ஒரு இடம். போறதுக்கு 1 ஹவர் டிராவலு, வர்றதுக்கு 1 ஹவர் டிராவலு. ஒரு படமே பார்த்துடலாம். நானு, என் கொலீகு இவங்க எல்லாம் வந்து போம்போது, இதுல நான் கார்ல போட்டு விடுவேன் கேப்ல. லேப்டாப்ல. போம்போது, வரும்போது இந்த மாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு வந்து இந்த படத்த நெறைய தடவ நாங்க போட்டு, போட்டு பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஏன் அது தம்பிங்களா? அது ஆனா கும்பகோணத்துல குளிர் இருக்காது. ஏன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு படம் எந்த அளவுக்கு வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றோன்றத வச்சு பார்க்கலாம் நம்ம. தாத்தாவே ஆமாண்ணா. சாப்பிட்டு சாயங்காலம் தெரியலன்னா, அப்ப மாதவியா சேர்ந்துருது எல்லாமே. அதுதான் இந்த மாதிரிதான். பதிரே அதுல நான் போய் முன்னாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். பின்னாடி தூக்கி போடுது. பதிரே ஃபர்ஸ்ட் மர்டர். ஃபர்ஸ்ட் மாடல். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து என் கிளைண்ட் ஒரு ஆர்டர் பிடிச்சிருந்தாரு. அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு சரியா. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர்டர். அவர் அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரீலான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர்டர் எடுத்திருக்காரு. எடுத்த போது என்னால இது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நேரா அப்படி சைட்ல போயிட்டு ஓகே அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அப்படி கதையில போயிட்டு மதியரே ஃபர்ஸ்ட் மர்டர். ஆனா இதுலயும் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு படம் எடுத்தார், தீயா வேலை செய்யணும்னு. தீயா வேலை செய்யணும் குமாருன்னு. ஆனா அது வந்து பெருசா இந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. ஆனா அதுல ஒரு சில காமெடி ஒர்க் ஆன மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியாது. அதுல வந்து சம்பந்தமே இல்லாம சமந்தா வருவாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து அப்ப வந்து அவங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. அது ஒரு விஷயம். இப்போ 2 பேருமே வந்து கடந்து போயிட்டாங்க. சோ நம்மள இருந்து கடந்து போயிடுவோம். நீ இப்ப கிரி எடுத்துட்டு வந்தல பாயிண்ட்ல அதை கிரி வந்து இந்த மாதிரிதான். கிரியில ஒரு கதை இருக்கும். பட் கிரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பிரெயின்லெஸ் இதுதான் கண்டென்ட் தான். ஆமாண்ணா, என்ன எதுக்கு பாக்குறோம், என்ன பாக்குறோம், யாரு வீரபாகு, என்ன ஏது ஒண்ணு, என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியாம கணபதி யாரு யாரு. ஆனா முதல்ல வீரபாகு யாரு? இப்ப வந்துட்டு இவருக்கு வந்து போய் இருக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும். இவங்க ஃபேமிலியை பாத்துக்கிற மாதிரி, தேவயானி ஃபேமிலியை பாத்துக்கிற மாதிரி. அதுக்காக இவரை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அல்டிமேட்டா இருக்கணும் படம் ஃபுல்லா. அவரை கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட்டு வராங்க பத்தியா? கிளைமேக்ஸ்ல போட்ல வந்து அந்த ரேஸ் அப்ப இவர் குதிச்சுட்டு அவர் நிக்க வச்சிருவாங்க. அதுல பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். அது ஒரு பீக் அர்ஜுன் சுந்தர்சி வடிவேலு டைம் அது. இந்த டைம்ல தான் வந்து 2ன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அது தெரியும் தெரியும்ண்ணா. நிறைய பேருக்கு 2ன்ற படம் தெரியாம இருக்கலாம். அது என்ன ஸ்டோரினே தெரியாம இருக்கலாம். பட் வந்து காமெடி தெரியும். தேல்பத்ரி சிங் அது தெரியாம இருக்காது. அந்த படம் வந்து நான் சிடி வச்சிருந்தேன். நான் அப்போ டிவிடி எவால்வ் ஆகாத டைம். லெட் மீ பி பூமர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அந்த காலத்துல டிவிடி வரதுக்கு முன்னாடி சிடி அப்படின்ட்டு இருக்கும். 2 சிடி 3 சிடி. அதாவது இன்ஃபர்மேஷன். இப்ப நீங்க வந்துட்டு மேஜர் சுந்தரராஜன் வாய்ஸ் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது பல பேருக்கு மேஜர் சுந்தரராஜன் யாருன்னே தெரியாது. ஓ அதுவே வந்து தெரியாதா? அப்ப நான் என்னோட நார்மல் வாய்ஸ்ல வரேன். ஃபர்ஸ்ட் 3 சிடில வரும் ஒரு படம். அது 3 சிடில இருந்து 2 சிடிக்கு வந்து அதுக்கப்புறம் டிவிடியா கன்வெர்ட் ஆச்சு. அந்த 2 சிடி வந்த டைம்ல வந்ததுதான் இந்த 2 அப்படின்ற ஒரு படம். மாதவன் வந்து டியூவல் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அனுஷ்கா தமிழ்ல இதுதான் இன்ட்ரோடக்ஷன் படம்.
கரெக்ட். மொபைலா ஆ, மொபைலா அந்த படம் தான். அதெல்லாம் யாருக்கும் ஞாபகம் இல்ல அது. அப்புறம் ரீமாஸ்டர் ஆனா இந்த எடுப்பாங்க படத்துல. பாட்டுலாம் நல்லா ஃபேமஸான அது பாட்டுண்ணே. அது நல்லா இருக்கும். அது டீமான் சுப்ரமசி. தட்ஸ் another ஆ, பாயிண்ட். அவன் ஓகே. அவர் தான் இந்த பண்ணிருப்பாரு. படம் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளேவர்ல இருக்கும். இந்த டைப் ஆஃப் படம் நெறைய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கலகல ஜாலியா இருக்கும். அப்பப்போ மட்டும் கொஞ்சம் ம், சீரியஸான கிளிம்ஸ் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ம், வந்து சீரியஸா இருக்கும். அரசு அந்த மாரி இதுல. அதுலலாம் வடிவேலு ம், இருப்பாரு கண்டிப்பா. இல்ல விவேக் இருப்பாங்க. பட் இது வடிவேலு இதுல ம், வந்ததுனால சொல்றேன். 2 படத்துல 2 சிடி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ம். சிடிய மட்டுமே நான் நெறைய தடவ போட்டுருக்கேன். ஆ, செகண்ட் ஹாஃப் என்ன கதை கூட தெரியாது. என்னன்னே தெரியாது கிஷான். அப்படின்ற மாரி எனக்கு சுத்தமா ம். ஞாபகம் இல்ல. அனுஷ்கா வருவாங்க. அது மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. கடைசியில ஒரு ஃபேமிலி எல்லாரும் கொன்றுவாங்க. அது ஞாபகம் இருக்கு. கிளைமாக்ஸ் இது சுத்தமா ஞாபகம் எனக்கு இல்ல எனக்கு. எனக்குமே அந்த படம் ஞாபகம்லாம் இல்லண்ணா. ஆனா கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா? கிளைமேக்ஸ்ல வடிவேல் சீன் ஒண்ணு இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு சாமியார் வேஷம் போட்டு வந்துட்டு இருப்பாரு. எனக்கு அதனால அது ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப அந்த வேகா டைம்ல. ஞாபகம் இருக்கு. பட் அந்த டைம்ல நெறைய படத்துல ம். இந்த மாரி தான் வருமா? பட் இந்த காமெடி எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி ஏன்டா இன்னுமாடா என்ன நம்பிட்டு இருக்க? அப்படின்றது. இதெல்லாம் வந்து பல மீம் டெம்ப்ளேட்டுகளுக்கு வந்து ஒரு வித்திட்ட ஒரு படத்துல ஒண்ணு. என்ன இது இது இந்த ஆக்சுவலா எனக்கு இந்த படம் கொஞ்சம் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பெருசா போச்சான்னு தெரியல. இல்ல, மேபி இல்ல, அந்த இல்ல. டைம் இந்த பெருசா காமெடிக்காக போல அது. போச்சா இருந்தாலும் தெரியல. ஆஹா. ஆனா இதே மாதிரி பெருசா ஒரு காம்போ திரும்பி வந்திருக்கும். ஆனா அந்த படத்துலயும் காமெடி மட்டும்தான் நல்லா இருக்கும். இது மாதவன் வடிவேலு காம்போ. ஆ இது பாவனா நடிச்சிருப்பாங்களே அதானே ஸ்னேக் பாபு. ஆமா ஆமா, ஸ்னேக் பாபு. இப்ப கூட பாருங்க, படம் ஞாபகம் வரல. அது எ ஆர்யா அந்த படத்தோட பேரு. அது ஆஹ் ஒரு ரீமேக் படம் போல இருக்கு. உம் வாட் இஸ் மானங்கெட்ட பிரெயின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் முக்கியமானதெல்லாம் மறந்து போயிருது. உம் ஸ்னேக் பாபு. அத இந்த காம்பினேஷன் வச்சு தான் அவங்க எடுத்தாங்க. பட் படம் வந்து உம் அந்த டைம்லலாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா வந்து மாதவன் நடிச்சா எப்படி அது? ஓ மை காட்! கரெக்ட் தான், கரெக்ட் தான். ம். ஆனா அதுலயும் காமெடி எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும்ண்ணா. சுந்தர் சி படம் நெறைய படம் இந்த மாரி வந்து மைண்ட்லெஸ் பிரெயின்லெஸ் காமெடின்றாங்கல்ல. இந்த பிரெயின் ராட் காமெடி இருக்க மாரி படம். ம், எக்கச்சக்கத்துக்கு வச்சிருக்காப்புல மனுஷன். அப்படியே ஜாலியா போவும். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்பல்லாம் நம்ம வந்து ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டோம். சுந்தர் சி படம்னா லாஜிக்கலா ம். பார்க்கக்கூடாது. இது கரெக்ட் போவோம். தான். அப்படியே போய் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது வின்னர்னா ஓ அது மை காட்! கிரிக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஒரு விஷயம் வந்து வின்னர்லாம் பயங்கரமான ஒரு படம். வின்னர் எப்படி இவ்வளவு ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரசாந்துக்கும் தெரியல, ம். சுந்தர்சிக்கும் தெரியல, ப்ரொடியூசருக்கும் தெரியல போல இருக்கு. ஆமாண்ணா. ஐயோ! இந்த இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். அண்ணா, பேச்சு அந்த பேச்சாத்தான். படம் இல்லைன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு டைட்டிலே வந்திருக்கும் அந்த படத்துக்கு. ஓ மை காட்! ஆ ம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய படத்துல பார்த்திருக்கேன். சொன்னா ரொம்ப ம். பழைய ஆளுன்னு அப்படியா? நினைச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றதில்ல. ஆ அப்படியா? எனக்கு எப்படி தெரியாது. சொல்றது? திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு சின்ன குழந்தை வந்து காட்டுல போய் மாட்டிக்கும். அதுல ஆ. காப்பாத்துறதுல. அதாவது 60ஸ், 70ஸ்லலாம் வந்து சூப்பரான ஜானர்லலாம் படம் எடுத்திருக்காங்க. ஓ! யோசிச்சு பாரு. அதுல இப்ப எடுத்துருவாங்க. என்னண்ணா, அது இப்ப ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறதா நல்லா கதை. இருக்கு. கதை நல்லா இருக்குண்ணா. அ அந்த அந்த ம். இடத்துல என்னன்னா, ஒரு அம்மா, அவங்க குழந்தை உள்ள இருக்கும் தேடுறது கதை காட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் அங்க ஒரு ம். காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாரி ஒரு கேங்க வந்து யங்ஸ்டர்ஸ் கேங் வந்து டூர் மாரி வந்திருப்பாங்க. அந்த ம். பஸ்ஸுல வந்து வருத்தமில்லா வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ம். ம். நான் அங்க தான் பார்த்து தான் எனக்கு ஞாபகம் அது. கதை எனக்கு வேகா தான் ஞாபகம் இருக்கு. இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல ஒரு பார்த்த ஜெயா டிவிலயோ ஏதோ ஒரு ராஜ் சரி, டிவிலயோ சரி. பார்த்த ஒரு படம். இப்ப இப்ப சரி வந்துட்டு ஓகே. வின்னர் படத்த பத்தி பேசணும். ஆமா. வின்னர் வருத்தப்படாத ஆமா. வாலிபர் சங்கத்த பத்தி பேசுறோம்ல. ஆமால்ல. ஆமா. என்னன்னா, இப்ப ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்க்குறேன் நானு. ஆ ஒரு ம் இறுக்கமான ஒரு லைஃப்ல நம்ம வொர்க் லைஃப்லயும் சரி, மத்த நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா வந்து, அ அத ஈஸ் பண்றதுக்கு வந்து வடிவேலு வந்து எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு இந்தியா விட்டு நான் வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நம்ம ம். வொர்க்ல வந்து அவ்ளோ கஷ்டமானது இல்லன்னு நான் சொல்றேன். சண்டேன்னா சட்டை கிழிய தான்டா செய்யும். சண்டையில கிடையாது சட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது. ம். அது வந்து எவ்ளோ பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத வந்து எனக்கு அது யூஸ் பண்ண முடியாதப்ப தான் தெரிஞ்சது. என்னன்னா, நம்ம அந்த டைம்ல வந்து அந்த யூஸ் பண்றது ஒரு சென்டென்ஸ் அந்த இது வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து
கொஞ்சம் அந்த அந்த இடத்தோட டென்ஷன் வந்து கொஞ்சம் இலகுவாக்குது. உனக்கு வந்து உன் ம். மைண்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாரி ரெடி பண்ணுது. அடுத்தது ஃபேஸ் பண்றதுக்கு, இல்ல இதுக்கு ரெடி பண்ணுது. பட் ம். அ எ எனக்கு அத அது யூஸ் பண்ண முடியல அப்படின்றபோது என்ன ஆகுதுன்னா வந்து, நீ எப்பவுமே ப்ரொஃபஷனலா இருக்கணும். இல்ல வந்து அ என்ன சொல்லுவ நீனு? இவனுக்கு வந்து தமிழும் தெரியாது, ரெஃபரன்ஸும் தெரியாது. இல்லன்னா வந்து என் கூட ஒரு ஹைதராபாத்காரன் இருக்கான். அவனுக்கு வந்து நான் ம். இவன்ட்ட இவனுக்கு இந்த ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இந்த படம் இருக்கு, இந்த சீன் இருக்கு, இதுல இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போடா அப்படின்ற மாரி ஆயிடுறது கரெக்ட்டு தான். வந்து அதுவும் அந்த வின்னர்ல வந்ததெல்லாம் வந்து பார்த்தோம்னா, யப்பா! வடிவேலு இஸ் ஜீனியஸ். நமக்கு வந்து இதுலயா த தம்பி உன்ன மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்ப்பா. அது அது வந்து பல இடத்துல வந்து இது ரெஃபரன்ஸா யூஸ் பண்ற டயலாக் அது. இந்த கோட்ட தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். எப்படி தெரியுமா? சீரியஸான ஒரு கோல்டு வார் மாரி ஒண்ணு போயிட்டு இருக்கும் ஆஃபீஸ்ல. இந்த சென்ஸ் ம். என்னன்னா, இப்ப 2 டீம் இருக்காங்க. அவங்க வேலைய இங்க புஷ் பண்ண பார்க்குறாங்க. இங்க வேலைய இங்க புஷ் பண்ண பார்க்குறாங்க. அது ஒரு ஈகோ கிளாஷ் தான் அது. இந்த ம். மேனேஜருக்கும்னு வச்சுக்கயேன். அது இல்ல, இல்ல இது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க, இது பண்றாங்க. அப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா கேஷுவலா, "ஏய் பார்டர் இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படியும் அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண தான் போறோம். அ. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஜாலி ஆக்கிரும். அந்த மாரி வந்து நம்ம ம். லைஃப்ல வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாம எவ்வளோ வடிவேல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு நாள் போயிருதா பாரு. யோசிச்சு பாரு கொஞ்சம். ம். அப்படின்றபோது ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி தான் செய்வோம். ம். ஸோ வின்னர் இஸ் சச் எ வெரி குட் எக்ஸாம்பிள். அத அத பேஸ் பண்ணி அதே காம்போ வச்சு தான் லண்டன் ட்ரை பண்ணாங்க. ஆமாண்ணா. ஆனா என்ன ம். லண்டன்லயும் வெரி காமெடி குட். நல்லா இருக்கும். ஆமா. ஸ்டோரி இது இப்ப வின்னர்லயும் ஸ்டோரி என்னலாம் கேட்காதீங்க. ஆனா லண்டன்ல வந்து ம். பெருசா நல்லா இருக்காது. ஆனா லண்டன்ல வந்துட்டு காமெடி அல்டிமேட்டா இருக்கும்ண்ணா. ஆ. இப்போ பயங்கரமான மீம் டெம்ப்ளேட்டா இருக்கிறது. லண்டன்ல கிளைமேக்ஸ் கிரெடிட்ல அவரு வந்து வெத்தல தடவிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு பார்த்துட்டு. அது இப்போ வந்து ரொம்ப பயங்கரமான டெம்ப்ளேட் அது. அந்த ஃபேஸ்ல இர்ஃபான வச்சு எடிட் பண்ணியிருந்தாங்களே, எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஆமா, ஆமா, ஆமா. லண்டன்லாம் அல்டிமேட்ண்ணா. நீ இன்னும் போகலையாடி? கும்பிட போன குறுக்கே தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. வந்ததம்மா. ம். சூஸ் யாருக்கு? சூஸ் உனக்கு. ஆ. அது நல்லா பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது, "அம்மா அங்க யாரோ இருக்காங்கம்மா, இருக்காங்கம்மா" நளினிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஓடி போன உங்க அப்பா இருக்கான். போ பயம் இல்ல அப்படின்னு நல்லா அதெல்லாம் நல்ல காமெடியா இருக்குண்ணா. பயங்கரமான படம் அது. பயங்கரமான படம் ம். கிடையாது. பயங்கரமான காமெடி. ஆமா. அதோட அதான் நிறுத்திக்கிறேன். அந்த அந்த காமெடிலாம் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல அந்த படம் போட்டு விட்டா அது ஓடுது. எல்லாம் உட்கார்ந்து ஆமா. பார்க்குறாங்க. ஆனா ம். 2மே சுந்தர் சி படம் தான் போலயே. 2. ஆமா. 2 சுந்தர் சி படம் தான். ம். ஆமா. நான் அதனால தான் இப்ப நம்ம எடுத்துட்டு வந்தேன்ல. பேசிட்டு இருக்க எல்லாமே சுந்தர் சி படம் தான் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் அது ம். கிரி வந்துச்சுல்ல. அதான் அப்படி அந்த ம். தொடர்ச்சியா அப்படியே வந்துச்சு. சுந்தர் சி படம். சரி, நான் இன்னொரு குண்டு போட்டுக்கட்டா? சொல்லு. எனக்கு ஆம்பள படம் பிடிக்கும்ண்ணா. நல்லா இருக்கும் ஓ அது. மை காட்! அது நல்ல ஆனா என்ன இதுதான். சொல்றது? ரொம்ப நாள் யா. கழிச்சு ஒரு மாரி சந்தான காமெடி ஒர்க் அவுட் ஆன மாரி இருந்தது அந்த ஆ. படத்துல தான். பயங்கரம். ஏ ஆனா நான் அத வந்து இதா தான் பார்த்தேன். ஒரு பேரடியா தான் பார்த்தேன். ஆனா இவரு வந்து நல்லா எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு, நான் அது ஒரு பேரடியா தான் எடுத்தேன்னு இவரே சொன்னாரு. ஆனா அது ஆ. உண்மையா ஒரு பேரடியா எடுத்தாலான்னு தெரியல. ஆனா அது எக்ஸ் பயங்கரமா இருக்குண்ணா படம். அதான் சொன்னேன்ல. ஹியர் கம்ஸ் தேர் ஆர் 2 செட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். ம். ஒருத்தர் வந்து ம். வந்து 4 வருஷம் ரிசர்ச் போட்டு, இவ்ளோ இது போட்டு, எஃபோர்ட் போட்டு வந்து எடுக்கிறது ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் வந்து அப்படி எடுக்கலாம். அப்படி எடுங்க. அ அவ்வளோதான். உடனே ஒரு 2 சீன் வச்சுக்கலாம். இங்க சென்டிமென்ட் வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்ம வாங்க போலாம். அ, பேசிட்டு இருந்தோம்ல, இந்த பிரெயின் ராட் காமெடி, பிரெயின்லெஸ் காமெடிலாம். ம். அ, அதே மாரி இதுல எல்லாமே பிரெயின்லெஸ்ஸா தான் இருக்கும். இப்ப 3 பேர் அண்ணன் தம்பின்னு சொல்லுவானுங்க. 3 பேருமே அண்ணன் தம்பின்னு சொல்லுவானுங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, ஒ அ பெருசா யோசிக்க மாட்டானுங்க. நீ சரக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்திட்டு சரக்கு ஊத்துனல்ல, அத வச்சு வாங்க. என்னடா பண்றீங்க? அப்படி மாரி. சரி இது பேரடி படம். அதனால எதுவும் பெருசா அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு அப்படியே விட்டது.
ஆமா. ம். நம்ம தமிழ்ல வந்து தமிழ் படம் 1, 2 தவிர பேரடிக்குன்னு சொல்லி ம். எடுத்தது படம் இல்ல. பட் ஆனா இவர் வந்து சுந்தர் சி அதுக்கப்புறம் இது பேரடியா தான் ஆனா நான் எடுத்தேன். அதுல ம். ஓஜி இன்னொரு படம் இருக்கு. என்ன படம்? ஆக்சுவலா அந்த படம் ஃபுல்லா அந்த மாரி இருக்காது. இங்கிலீஷ்காரன். ஓ மை காட்! அந்த டைம்ல வந்து சத்யராஜ் அவர் எல்லா படத்துலயும் இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. ம். அது பட் பயங்கரமா இருக்கும். அதுலயும் ஃபேமிலி அந்த தான். ஆனா அந்த படம்லாம் நான் பார்த்தது இல்ல. பெருசா ஃபுல்லாலாம் ஒரு நான் விஷயம் சொல்லட்டுமா? பார்த்திருக்கேன்னு ஞாபகம் இல்ல. ம். இந்த ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னோம்ல, அதுல யூஸ் பண்றதும் அதே மாரி படம் என்னன்னு கூட ஞாபகமே இல்லாத ஒரு படம். பட் சீன்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா, வெற்றிவேல் ம். சக்திவேல்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? அதுதான் சொல்ல வந்தேன். காலங்காத்தால உனக்கு சோத்த போட்டு சோத்து கூட்டிட்டு போட்டு வந்துட்டு, கொண்டு வந்ததுக்கு உன்னால உன்னால என்ன பண்ண என்ன முடியுமோ பண்ண அத பண்ணிட்ட. முடியுமோ அத பண்ணிட்டேன். ஆனா அது எனக்கு அந்த படத்துல ஜோர் அந்த படம் நான் ஃபுல்லா பார்த்திருக்கேன். ம். வெற்றிவேல் சக்திவேல்ல இருந்து அந்த படம் ஃபுல்லா பார்த்திருக்கேன். எனக்கு அதுல ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தம்பிராமையா தான் வில்லனா இருப்பாரு. சாரியா ஜோர் படத்துல. ஆ. ஜோர் படத்துல. இந்த படத்துல கிடையாது. ஜோர் படத்துல தான் தம்பிராமையா வில்லனா இல்ல இந்த நடிச்சிருப்பாருன்னு படத்துல தான் நினைக்கிறேன். இந்த படத்துல தான் வில்லனா நடிச்சிருப்பாரு தம்பிராமையா. அவங்க ஃபேமிலி ஒரு ஆனா பையன் அவங்க வெற்றிவேல் ஜோர் சக்திவேல்ல தியேட்டர் தானே இருக்கும் வெற்றிவேல் சக்திவேல்ல. தியேட்டர் எடுத்தது ஜோர் படம். வெற்றி சாரி 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 2 கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஏன்னா பாத்தியா கன்ஃப்யூஸ் அதே ஆயிடுச்சுல. டீம் அதே மேட்ச்ன்ற மாதிரி ஒரு இல்ல 2 இங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இந்த கரெக்ட் தான் படம் கரெக்ட் ஓடிட்டு தான். இதுல வந்து இருக்கும்போது மாமாவா நடுவுல இருப்பாரு அவரு. இந்த படம் ஓடிட்டு அதாவது இருக்கும்போது தாய் நடுவுல மாமாவா வந்து இருப்பாரு. அதான் இந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது ம். நடுவுல அந்த ரீல்ஸ் எடுத்து போட்டா கூட இது ரீல் எடுத்து மாத்தி போட்டா கூட தெரியாது. அந்த மாரி இருக்கும். ஆமாண்ணா. சரி நம்ம ம். இந்த டாபிக்கோட நம்ம கொஞ்சம் வந்து என்ன சொல்றது? டைவர்ட் ஆகி ம். போயிட்டோம். இதெல்லாம் வந்து என்னன்னா, ம். காமெடி ஹிட் ஆயி படம் நல்லா இல்லாம, படம் ஒண்ணுமே தெரியாத படங்கள் இதெல்லாம். ரீவாச்சபிள் வேல்யூஸ் இருக்க படம்னா, எனக்கு இந்த ஆ, வெற்றிவேல் சக்திவேல் படம் இப்ப போட்டா நான் பார்க்க மாட்டேன் நானு. நானும் பார்க்க மாட்டேன். ஆனா அ கடைசியா நம்ம ரீவாச்சபிளுக்கு வந்து சொன்னது என்ன படம் தெரியுமா? நான் கிரி சொன்னேன். நீங்க வந்து என்ன சொன்னீங்க? கலகலப்பு சொன்னீங்க. கலகலப்பு சொன்னேன் நானு. ம். நான் வந்து ஆம்பள சடனா சொன்னேன். அது எனக்கு ஆமா. ரீவாச்சபிள் தான். ம். வெங்கட் பிரபுவோட இது அதுக்கப்புறம் ஃபில்மோகிராஃபி பார்த்தோம். அதுல வந்து ஆமா. மங்காத்தா இருந்துச்சு. இல்ல இன்னொன்னு நான் இவரதுலயே சொல்றேன். இன்னும் சுந்தர் சி இதுலயே வந்துட்டு முறைமாமன். ஆக்சுவலா அது வந்து நான் எனக்கு பழைய படம் தான். 95ல வந்த படம். இப்ப போட்டா கூட நான் அது பார்ப்பேன். எனக்கு வந்து அதுல ஜெயராமோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஜெயராம் அப்புறம் இவரு கவுண்டமணியோட காம்போ பயங்கரமா இருக்கும். அதுல இவ்வளவு நாளா அத சமைச்சிருக்காளுகளே, சோறு இவ்வளவு என்னைக்காவது வாசம் கலரா வந்துருச்சு. வந்திருக்கா? இந்த கலரா வந்திருக்கா. ம். தம்பி, அதை விட அண்ணா. அதான் அதை விட பெரிய பெரிய காமெடி என்னன்னா இது என்னது பாரு கடிக்கிறதையும் கடிச்சுட்டு சோமா படுத்து கிடக்குற மாதிரி படுத்து கிடக்கு. எப்பா உன்னை கடிச்சதுல இருந்து பாவம் அது 2 நாளா சாப்பிடவே இல்லப்பா அப்படின்னு. அது எப்படி சாப்பிடும்? அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான கறி எல்லாம் என் நெஞ்சில இருந்து எடுத்துருச்சு அப்படின்ட்டு. மணி ஓ அண்ணன் மை அண்ணன். இல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் நானு. மாநாடு. ம். இதுல ஒரு ம். விஷயம் என்ன ஆமா தெரியுமா? ஆமா ஆமாடா. படம் ம். படம் படம் ஒரு தடவ பார்த்தாலே ரீவாட்ச் பண்ற மாரி தான் இருக்கும் அந்த படம். ஆமா ஆமாண்ணா. அதையே ரீவாச் பண்றதுன்னா பெரிய ம- உங்களுக்கு வந்து பயங்கரமான டைம் இருக்கு போல. இல்ல ம். எனக்கு தியேட்டர்லயே 2 தடவ பார்த்தப்ப கூட சலிப்பு வரல. ம், அந்த ம், மாதிரி ம், எடிட் கட்ஸ் சூப்பரா இருக்கும். மூவி ம், எடுத்துட்டு போறது நல்லா இருக்கும். தலைவன் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ம். நம்ம கல்யாணி வேற எடுத்திருப்பாங்க. ஆமா ஆமா கிளியே ஆமா. கிளியே அப்பா! கரெக்ட் தான். என்னப்பா இது நல்லா இருக்குன்னு சொன்னா கூட்டிட்டு வந்து ஐட்டம் சாங் மாரி ஆட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. ம். ம், ம். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்கலாம் ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளா என்ன அவங்கள பண்றது? பத்தி நம்ம நல்லா சொல்லிட்டு இருந்தோம். என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? நாங்க எவ்வளவு கன்டென்ட் ஓரியன்டடா எடுக்கிறோம்னு. அது ஸ்கிரீன்ஷாட்லாம் ம். எடுத்து போட்டு கலாய்க்கிறாங்கப்பா. இன்னும் சொல்றதுக்கு இல்லைண்ணா. ம். பட் மாநாடு வாஸ் எ ம். வெரி குட் இது. வெங்கட் பிரபு கடைசியா குடுத்த நல்ல படம் அதான் நெனைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு படம் தானே வந்துச்சு. இல்ல ஆமா. அதுக்கப்புறம் மாநாடுக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்ததா? கஸ்டடி மன்மத வந்துச்சு. லீலை எப்போ கோட் வந்துச்சு? அது மாநாடுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். கஸ்டடி வந்துச்சு. அப்படி அப்புறம் வந்துச்சா? கோட் வந்துச்சு. ம். ம். கஸ்டடின்னு ஒரு ஓகே படம் ஓகே. வந்ததே தெரியல எனக்கு. கரெக்ட் தான். சரி. அடுத்த அதுக்கப்புறம் சுந்தர்சி படத்துல அருணாச்சலம்.
அருணாச்சலம் படம்லாம் இதுல பார்க்காத என்ன ஆட்கள் விஷயம்னா, இருக்கிறது கஷ்டம். அருணாச்சலம் இஸ் a கேட்டகரி ஆஃப் மூவி தட் ஐ வாண்ட் டு ரீவாட்ச். ஆனா, அந்த ம். படம் எங்கேயும் இல்ல. எந்த ஓடிடில இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? ஓடிடில கிடையாது. தலைவர் வந்து அப்படியா? அது ஓன் புரொடக்ஷன் அது. ஆமா. அவர் வந்து அந்த படம், படையப்பா இதெல்லாம் ஒரே கேட்டகரி தான். ஆ சூப்பரான ரீவாட்ச் வேல்யூ இருக்க அண்ணா படங்கள். பட் ஆனா ஓடிடில கிடையாது. அருணாச்சலம் அருணாச்சலம் இதுல சன்னெக்ஸ்ட்ல இருக்கேனா? அப்படியே என்ன? சன்னெக்ஸ்ட்ல இருக்கு. என்னன்னா, ஆனா அது இவங்க ஏதோ தெலுங்குல இருக்கான்னு தெரியும். வர தெலுங்குல இருக்கு. மாட்டேங்குது. கரெக்ட். அருணாச்சலம் தெலுங்குல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. தமிழ்ல கிடையாது. நான் இத என்னடி பார்க்கணும்னு இது? நெனச்சேன். கொஞ்ச நாள் வந்துச்சு அது. ம், இதுல பிரைம்ல வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். படையப்பா வந்துச்சு. அவர் உடனே வந்து ம், நோட்டீஸ் குடுத்து தூக்கிட்டாரு. என்னன்னா, ம். டிவி ரைட்ஸ் மட்டும் தான் குடுத்திருக்காரு. ஓடிடி ரைட்ஸ் குடுக்கல. ஓகே. இன்னைக்கு ரேட்டுக்கு அவரு படையப்பா அருணாச்சலம்லாம் நெட்ஃபிளிக்ஸ் குடுத்தான்னா, அவன் என்ன காசா இருந்தாலும் குடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான். ஆமாண்ணா, அவனுக்கு அதுல பயங்கரமான பிசினஸ் தானே நடக்கும். ம். இவன் அதான் சொல்றேன்ல நெட்ஃபிளிக்ஸ் இவன் அவ்ளோ காச போட்டு புதுசா இப்போ ஒரு 4 படம் எடுக்கிறதுக்கு பதிலா, அந்த காச மொத்தமா போட்டு இந்த ஒரு படம் வாங்குனான்னா, அந்த வியூஸ் வந்துரும். இது ஆனா ரிஸ்க் ம், புதுசா எடுக்கிறது. ஓடுமா ஓடாதான்னு தெரியாது. இவனுங்க எனக்கு ஒரு பயங்கரமான ராண்ட் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப ம், ரீசென்ட்டா இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க ஓன் புரொடக்ஷன்ல பண்ற சீரிஸ், மூவிஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றது? ம், 10 எடுத்தானுங்கன்னா, அதுல 1 தான் உருப்படியா இருக்க மாரி இருக்கு. காச கொண்டு போய் ம், ஏன் இவ்ளோ கரியாக்குறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க மத்த கண்ட்ரிலலாம் பார்த்தோன்னா வந்து, டேட்டா அனாலிசிஸ் பண்ணி எடுக்குறானுங்க கன்டென்ட் செலக்ட் பண்றதுக்கு. எப்படின்னா வந்து இந்த ம், ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு ஒரு சீரிஸ். அது யுகே சீரிஸ் ம், போல. இங்கிலீஷ் சீரிஸ். அது வந்து எல்லாருக்கும் ஃபேமஸு. அப்புறம் வந்து கெவின் ஸ்பேசி, அப்புறம் டேவிட் ஃபின்ச்சர் கேரக்டர். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இப்ப புடிக்குது அப்படின்னு சொல்லி, அவனுங்க அப்படி ம், எடுத்து அத அவங்கள வச்சு இன்னொரு கன்டென்ட் எடுக்குறான் அப்போ. இவங்கலாம் புடிக்குது. இந்த மாரி கன்டென்ட் போது. அப்ப அத வச்சு நம்ம இன்னொரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கேஸ் ம். ஸ்டடியா வந்துச்சு நான் ஒரு கோர்ஸ் படிக்கும்போது. இப்படிலாம் ஓகே, ஓகே. பண்ணவன் இங்க வந்து ஒரே மாரி எடுக்குறானுங்களே! அதுவும் அது யாரோட தப்புன்னு தெரியல. இல்ல அவங்ககிட்ட போற கன்டென்ட் இது மாரி தான் இருக்கான்னு தெரியல. எனக்கு அது ம். ரொம்ப ஓன் புரொடக்ஷன் எடுக்கிற எந்த படமாவது ஒழுங்கா இருந்துச்சு. இந்த டெஸ்ட்ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல. மாதவன். நான் அத பார்க்க கூட இல்ல. ட்ரெய்லர் கூட நான் பார்த்ததில்ல. எவ்வளோ இது மாதவன் சித்தார்த் தானே அது? ஆமா. ய என்ன மாரியான காஸ்ட்டு எவ்வளோ ஸ்கேலு மாதவன்லாம் சும்மா சிம்பிள் ஸ்டோரி குடுத்தாலும் நல்லா நடிப்பாப்ல. ம். நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஆக்டர்ஸ் அவங்கலாம். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து ஃப்ளாட்டா ஒரு கதை. மாதவன், நயன்தாரா தானே அதுல படத்துல? ஆமா. ஆமா, ஆமா. இது ஒரு ராண்ட் எனக்கு சொல்லிட்டேன் நானு. ரீவாச்சபிள்ல நம்ம விக்ரமை சாரி ஏய்! விக்ரம் வேதாவை விட்டுட்டோம். ஆ விடல நம்ம வரோம். இது ரொம்ப பெரிய லிஸ்ட் இது. ம். அது கரெக்ட் விக்ரம் தான். வேதா வந்து விக்ரம் வேதா வந்து ஒரு யூனிக்கான ஒரு இது. நான் சொன்னேன்ல, ஒரு ம். முடிச்சு அவிழ்ந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கறதுக்கு தோணாது. இந்த ஹூ டன் இட் அந்த மாரி ம். இதுல. பட் ம். இது ஒரு எக்செப்ஷன் இது. ஏன்னா, ம். இந்த இடத்துல அவங்க அந்த மியூசிக், பெர்ஃபார்மன்ஸ் ம். இவங்களோட ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இவங்க 2 பேருது. அதனால வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவன் ஃபர்ஸ்ட் அவங்க என்கவுண்டர் பண்ணும்போது, யாரெல்லாம் காரணம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். செகண்ட் டைம் ம். பார்க்கும்போதெல்லாம் தான் அவரோட அந்த அ கமிஷனருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் நான் கவனிச்சேன் நானு. ஓ! இது வந்து திஸ் இஸ் நாட் அ ரியாக்ஷன் ஆஃப் அன் ஹானஸ்ட் போலீஸ்மேன். இவன் ம். சொல்றது இந்த மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைமும் இருந்திருக்கு. பட் நம்ம அத நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டோரியோட ஃப்ளோல இருந்தோம் நம்ம. ஆமா. வெரி குட் மூவி. இதையும் நான் தியேட்டர்ல 2 தடவ பார்த்தேன். ம். நான் ஒரு தடவ தான் பார்த்தேன். ம். சரி. கம் பேக் டு சுந்தர் சி சினிமாட்டிக் ம். யூனிவர்ஸ். இதுல சுந்தர் தலைவரே, தலைவரே ம். திஸ் இஸ் நாட் சுந்தர் சி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ம். சரியா? அது நம்ம தனியா கூட ம். வச்சுக்கலாம் நம்ம. அடுத்த எபிசோடுக்கான ப்ரிவியூ கூட நீங்க எடுத்துட்டு வைங்க. ஓகே. சரி, சரி, ஓகே. சரி. இன்னும் ஓகேண்ணா. நெறைய இருக்கு. இன்னும் நம்ம பெருந்தலைவர்கள் 2 பேர் இருக்காய்ங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பக்கத்துல கூட போல நம்ம. லேசா ம். டச் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ஓகே. ஆமாண்ணா. ம். அடுத்து வேற என்ன படம் ரொம்ப ரிவாட்ச்
பண்ற மாதிரியான அதான் படம். சொல்றேன்ல. இப்போ நீங்க இப்போ விக்ரம் வேதா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு படம் தோணுச்சு. ஆனா ம், அது சட்டுன்னு ஞாபகம் வரல. ஏதோ ஒரு படத்தை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே, வந்துருச்சு. ம். கோரம்போ. ஓ! அது வந்த புதுசுல அத்தனை தடவை நான் திரும்பி திரும்பி பார்த்துருக்கேன். அது என்ன சொல்றது? ஓரம்போ இஸ் அ கல்ட் கிளாசிக். கல்ட் கிளாசிக்ன்னு சொல்றாங்கல்ல. ம், அதாவது வந்து ம், பாப்புலர் ம், ம், கல்ச்சர்ல அதுவா இருந்தது. தியேட்டர்ல ம், அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. பட் ஆனா ஃபேன்ஸ் ம், மத்தியில வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் அது. இட் ம். கேவ் த வெரி குட் பெர்ஃபார்மர். நம்ம யார் அவரு? ஜான் ஜான் விஜய் ஜான் விஜய். எஸ். பயங்கரமா இருக்கும். டோட்டல். சன் ஆஃப் கன். அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படங்கள்ல வந்துட்டு இந்த ஒரு மாதிரி கோக்கியா பேர் வைக்கிறது எல்லாமே அவங்க படத்துல தான் ஆரம்பிச்சது. ஆமா. அவன் பேரு சன் ஆஃப் கன்னு, இதெல்லாம் ம். இதெல்லாம் இப்ப நம்ம அது எனக்கு பிடிச்ச படம் தான். சரி, ஓகே. அடுத்து நான் வேற என்ன படம் உங்களுக்கு? கவனிச்சேன்னா அதான் சொன்னேன்ல. இப்போ நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்பலாம் டைம் எடுத்து எதுவெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஒரு தடவ ஒரு ம், படம் பார்த்தாலே பெரிய விஷயமா இருந்தது. 2 தடவலாம் பார்க்கறதுலாம் யோசிக்கிறதில்ல. வந்தோமா, ம், பார்த்தோமா, போனோமா அப்படின்ற மாரி தான் இருக்கு. அத மீறியும் ஒரு சில படங்கள் வந்து நல்லா வந்திருக்கு. அப்படின்ற ம். மாரி படங்கள் தான் இப்ப நம்ம பா பேசின படங்கள்லாம். ஆமா. ஓகே. இதுக்கு இது அதர் லாங்குவேஜ் படத்துல உனக்கு எத மாரி ஏதாவது வந்திருக்கா? நான் எனக்கு ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு ஆவேசம், ஆ. அதுக்கப்புறம் ஆவேசம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவைக்கு மேல நான் பார்த்துருப்பேன். எனக்கு அது ம். ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு ஆவேசம். வேற ம். எனக்கு நான் வந்து இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிறது ஆவேசம் தான். மின்னல் முரளி பார்த்தேன் 2, 3 தடவ. ம், ம், ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேமிலியோட பார்க்கும்போது தமிழ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மலையாளத்துல பார்த்தேன். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா? சாப்பிடும்போது என்ன படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடுறது. ஆ, நான் இப்போ சமயத்துல வரைக்கும் வந்து எனக்கு என்ன தெரியுமா நான் பிரச்சனை? சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டு நான் என்ன வைக்கலான்ற கன்ஃபியூஷன்லயே சாப்பிட்டே முடிச்சிடுவேன். சேம் ஹியர். வேற யாருக்காவது ம். உங்களுக்கு அத மாரி தோணுச்சுன்னா சொல்லுங்க. தட் வி ஆர் நாட் இன் த சேம் கிளப். சாப்பாட வச்சுட்டு என்னென்ன Netflixயும், பிரைமையும் மாறி பார்த்து YouTubeல போய் திருப்பி திருப்பி பார்த்து அதுக்குள்ள முடிஞ்சு போயிருது. ஆமா. அதுக்கப்புறம் நமக்கும் டைம் இருக்கு பண்ண அடுத்த வேலைக்கு போயிடுறோம் நம்ம. அந்த மாரி இருக்கு. பட் மின்னல் முரளி எனக்கு அ நல்லாவே இதுவா இருந்துச்சு. ஜாலியா சூப்பரா ஸ்டார்ட்டிங்ல அவன் பண்றதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ம். ஆ பவர் வர வரைக்கும் அந்த அந்த நல்ல இதெல்லாம். படம். ம். ஆ பட் தெலுங்குல, கன்னடால அந்த மாரி அவனே ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு புடிச்சிருந்துச்சு. 2 தடவ ஆ பார்க்குறேன் நானு. சும்மா நானும் ஜாலியா அந்த பார்க்குற படம் மாரி. 2 தடவை பார்த்துருக்கேன். நான் இப்போ நான் இ- இது காந்தாரா வந்துட்டு நான் ஒரு 2-3 டைமுக்கு மேலேயே நான் பார்த்துருந்தேன். காந்தாரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நான் ம், ரீவாச் பண்ண படத்துல ஒண்ணு. அதுக்கப்புறம் உப்பி, உபேந்திராவோட படம் உபேந்திரா. அந்த ம், படம் வந்துட்டு நான் 2-3 டைமுக்கு மேலேயே பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அப்பதான் ஆக்சுவலா நான் பெங்களூருக்கு அப்பதான் நான் போயிருந்தேன். ம், போயிருந்தப்போ எனக்கு வந்து லாங்குவேஜ் புதுசு. அப்ப கத்துக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு அந்த ஃபர்ஸ்ட் மாசமே நான் வந்து ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். கன்னடா பேச ஆரம்பிச்சிட்டேன். ம், அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒண்ணு அங்க அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அவங்க கிட்ட பேசி பேசி எப்படி இது பண்ணது. அதுக்கப்புறம் உபேந்திரா படங்கள் பார்க்க ஆரம்பிச்சது. நான் இங்க போய் அதிகமா பார்த்தது உபேந்திரா படம். நிறைய படம் அங்கதான் பார்த்தேன். அதுல வந்து ம். ரீவாச்சபிளா எனக்கு இருந்தது வந்துட்டு உபேந்திரா. ஓ! அந்த ஆமா படம் இப்ப பயங்கரமா ரீசென்ட்டா இருக்கும். அ இவரு விஜய் வரதராஜனோட பாட்காஸ்ட் இருந்துச்சுல்ல, அந்த உபேந்திரா ம். பேசுனது. அது ஆமாண்ணா. எனக்கு அப்படியே எனக்கெல்லாம் எப்படி செம்ம இருந்துச்சுன்னா, நான் பேசலையே. இன்னொரு விஷயம், நான் அந்த இதுல அவரு பேசின எந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட்டா விஜய் வரதராஜ் கிட்ட வந்து இவரு ஷா பேசியிருப்பார்ல, அந்த மாரி தான் நான் உங்ககிட்ட பல தடவ ஃபோன்ல நான் பேசிக்கிட்டு கதறி இருக்கேன் எ தெரியுமா? எனக்கும் ம். அது கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நான் என்னமோ விஜய் ம். வரதராஜன்ற மாரியும், நீ அந்த ம். அவர் மாரி தான் எனக்கும் தோணுச்சு மாரியா? ஆக்சுவலா வந்து. ஆ ம். சரி கம்மிங் பேக் கரெக்ட் டு த தான். தமிழ் மூவிஸ் விச் ஹேஸ் த மோர் ரீவாச்சபிள் வேல்யூஸ். நான் சொன்னேன்ல இப்ப ரீசென்ட்டா ம். வந்து அது குறைஞ்சிச்சு இன் த சென்ஸ். சொல்லப்போனா லாக்டவுனுக்கு அப்புறமா விக்ரம் அந்த ம். மாரி ஒரு சில எக்செப்ஷன்ஸ் மாஸ்டர் தவிர, ஒரு டைம் ம். பார்க்குற மாரியான படமே ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு. ம். அது வந்து ஒத்துக்கப்பட ஒரு விஷயம் தமிழ் சினிமால. கரெக்ட் என்னன்னா, தான்.
அது ஒரு ஃபுல் ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து ஃபுல் ஆடியன்ஸ்னு சொல்ல முடியாது. அ ம். ஒரு சில பேர் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்பிள் தான் சோசியல் மீடியால ஒப்பீனியன் ஃபார்மர்ஸா இருக்காங்க. தமிழ்நாட்டுல ம். இருக்க எல்லாருமே வந்து Googleல ரிவ்யூஸ் குடுக்கறதில்ல, Facebookல ரிவ்யூ போடுறதில்ல, மூவி ரிவ்யூ போடுறதில்ல, கமெண்ட் பண்றதில்ல YouTubeல. ஓகே. ம். ஒரு பர்ட்டிகுலர் டெமோகிராஃபில இருக்கவங்க, ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கவங்க, அந்த எஜுகேஷன் இதுல இருக்கவங்க மட்டும் தான் வந்து பண்றாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வந்து மத்தவங்க சொல்றது அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுறது இத வச்சு தான் வந்து வருதுன்னு வச்சுக்கயேன். இந்த ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நெறைய மாறியிருக்கு. அந்த மாறுன டேஸ்ட்டுக்கு சர்வ் பண்றதுக்கு நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து தவறிட்டாங்க. இல்ல வந்து அவங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. ஓகே. ம். ஓ கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கலாம் அந்த படம். பட் இப்ப வந்து ம். கொரியன் படம் பார்க்குறாங்க, மலையாளம் படம் பார்க்குறாங்க, கன்னடா படம் பார்க்குறாங்க. ம். நம்ம ஊர்ல வந்து நீ வந்து பழைய மாரி எடுத்தன்னா வந்து போட்டு அடிக்கிறதா அதுவும் ரொம்ப ரூத்லெஸ்ஸா அடிக்கிறாங்க. ஆமா. ஒரு தலைவன் தலைவிலாம் வந்தப்போ போட்டு கிழி கிழின்னு கிழிச்சுட்டாங்க. படம் ஆனா ஹிட் ஆயிருச்சு. ம். என்னன்னா, நான் சொன்னேன்ல அந்த இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் நாட் அவேர் ஆஃப் திஸ் அந்த ம். இந்த கூலி படம் வந்தப்ப சொன்னாங்க, "ஏன்டா படத்த ஆன்லைன்ல போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. நீ என்னடா பார்த்து நல்லா இருக்குன்னா?" நாங்க சோசியல் நான் தான் மீடியாவே ஆன்லைன்ல இல்லடா. இல்லையே. அ அ அப்படின்னு Facebookஆ சோசியல் அப்படின்னா? மீடியாலே இல்ல. அ அந்த அதனாலதான். மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து அ ரீவாச்சபிள விட ஒரு டைம் வாட்ச் பண்றதே வந்து குறைஞ்சிருச்சு. பட் நம்ம ம். சுந்தர் சி பத்தி பேசியிருந்தோம்ல, காமெடி மூவிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல ஆமா. காமெடியிலேயே சூப்பரா குடுத்த ஒருத்தரு. அவர வச்சு நம்ம தனி ம். எபிசோடுக்கு பண்ணலாம். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ராஜேஷ், எம். ராஜேஷ். ம். என்னா படம்டா! சிவா கரெக்ட் தான். மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கர். ம். ஆமாண்ணா. டேய் இதெல்லாம் நம்மளோட ரீவாச்சபிள் லிஸ்ட்ல இருக்கிற படம் தான். ஆ நான் பாஸ் என்கிற பாஸ்கர்லாம் அப்பப்போ வரும் ஃபீட்ல. ம். ஸோ வந்து பயங்கரமான ஒரு குடுத்திருந்தாப்ல. ஓகே, ஓகே வரைக்குமா நம்ம டெப்யூட்டி சிஎம் படம் வரைக்கும் நல்லா குடுத்திருந்தாப்ல. ஆமா. ஓகே, ஓகே வரைக்கும் நல்லா அதுக்கப்புறம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆலினால் அழகுராஜால ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பிடிக்கும். ஆமா. அது இது நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து. அது நல்லா இருக்கும். அதுல வந்து ஒரு பிரபு ஆ. மாரி ட்ரை பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். அருமையா. ஓரளவுக்கு செட் ஆகும் தீபாவளிக்கு தெரியுமா? ஏன்னா பொங்கல். வந்து அ பிரபு வந்து அந்த காலத்துல அந்த படத்துலலாம் அப்படிதான் பேசிப்பாரு. இந்த கன்னிராசின்னு ஒரு படம் இருக்கு. ம். பாண்டியராஜனோட தெரியும், ஃபர்ஸ்ட் தெரியும். படம். ம். அந்த அந்த டான்ஸுமே படத்துலலாம் அதேதானா? படம் பாட்டும் அந்த மாரி தான் இருக்கும். உன்ன பார்த்த நேரம் அந்த பாட்டுல விளையாடுற டான்ஸ் எல்லாம் அவரோட ஸ்டெப் தான் அது. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபி, நல்லா அந்த இருந்துச்சு. டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ், கொரியோகிராஃபி பாட்டே அப்படித்தான் ம். இருக்கும். ம். ஏதோ உண்மையிலேயே பழைய பாட்டு மாரி அந்த ராஜ்புத் எடுத்துட்டு அதுல உட்கார்ந்து ஓட்டிட்டு வரதெல்லாம் பயங்கரமா இருக்கும். யாரு மியூசிக் ம். யாரு? அ தமன்னா, யுவன் சங்கர் ராஜாவா? அமன், அமன். ஆ நல்ல ஒரு இது. பட் ராஜேஷ் வந்து அவருடைய கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரல. ஏன்னா, இப்ப சும்மா ம். கோ த்ரூ பண்ணேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னென்ன படம்லாம் வந்துச்சு, ஏதாவது வருதான்னு பார்த்தப்ப, என் கண்ணுல ம். டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல யாரு படம்னு போய் பிடிக்கலடா. பார்த்தீங்கன்னா, இல்ல அது எனக்கு உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸ். ஆமா. ம். ஏன்னா அவர் மேல இந்த ஹோப் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து, "இல்லங்க ராஜேஷ் வந்து நல்லா ஜாலியா பண்ணுவாருங்க. ஒரு தடவ ம். பார்க்கலாம்னு" சொல்லிட்டு நைட் ஷோ கூட்டு வந்தாரு. வாசுவும், சரவணனும் ஒண்ணா படிச்சவங்கன்னு சொல்லிட்டு. ஐயய்யோ! அப்புறம் அது வந்து முடியலன்ற மாரி இருந்தது நான்லாம். ஐயோ! பட் அந்த 2 படம் நல்லாருக்கும். சிவா மனசுல சக்தியும், வாசு பாசங்கிற பாஸ் பாஸ்கரன். என்கிற பாஸ்கரும். ம். சிவா மனசுல பாசங்கிற சக்தியில வந்து பாஸ்கரன்லாம். அது வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கதை அது ஆக்சுவலி. ஒரு 2 ம். பேரு, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. இவரோட படத்த வந்து நம்ம எப்படி சொல்றது? இவர் படத்துல பெரிய மனிதர்களாவே இருக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஆ புரோட்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட்லாம் ரைட். ம். ஆன்டகனிஸ்ட்ன்னு பெருசா இருக்காது. பெரிய பெரிய ஆட்கள் இந்த சென்ஸ் அவங்க வந்து இந்த வேலைக்கு போறாங்க அப்படின்ற ஒரு பிம்பமே எதுவுமே இருக்காது. ஆ. நார்மலா இப்ப நம்ம பார்க்குறோம். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு படத்துல வந்துட்டு இப்போ அது வந்து ஏதாவது 1, 2 படத்துல மட்டும் தான் வேணும்னே வாண்டடா வச்சிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் தியேட்டர்ல வேலை செய்றாரு அப்படின்ற மாரிலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது லூசியாவோட ரீமேக் வந்தது நம்ம அதுல எனக்குள்ள ஒருவன். அந்த ம். அந்த படத்துல வந்துட்டு அது வச்சிருப்பாங்கல்ல. ஆனா இவரு எடுத்த எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவா சக்தியில அவர் வந்து கொரியர் பாய். ஓகேவா? கொரியர் பாய் கரெக்ட். ம். ஆ, பாஸ் என்கிற பாஸ்கரன்ல வந்துட்டு இவரு வந்து சலூன் கடை வச்சிருப்பாரு சந்தானம். இவருக்கு வந்து இந்த வேலை இருக்காது.
அப்புறம் ம். டுட்டோரியல் ஆரம்பிப்பாங்க. இப்படி போகும். அதே மாதிரி இதுல எடுத்தோன்னா ஓகேல பாத்தீங்கன்னா 2 பேரும் தியேட்டர்ல வேலை பார்ப்பாங்க. சத்யம் தியேட்டர்ல. ஆ நான் ரொம்ப நெறைய தடவ சிம்பிளான யோசிச்சிருக்கேன். பர்சனா தான் இருப்பாங்க எல்லாரும். ஆமா. நெறைய தடவ யோசிச்சிருக்கேன் நானு. எப்படின்னா வந்து, ம். இப்போ ஒரு செக்டர் ஆஃப் சொசைட்டி வந்து அவங்க படிச்சுட்டு நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி, இது பண்ணி பண்றாங்க. ஒரு சில ம். பேருக்கு வந்து படிச்சதுக்கப்புறம் அவங்க வேற வேலை எதுவும் கிடைக்காம, அவங்களுக்கு கிடைச்ச வேலைய பண்ணிட்டு, அந்த மாரி இதுல இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மேபி 10த் ஃபெயிலா இருக்கலாம். ஒரு 12த் ம். ஃபெயிலா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாரி இருக்கும். பட் ம். அவங்களெல்லாம் நம்ம டெய்லி பார்க்குறோம், இன்டராக்ட் பண்றோம். அவங்க ம். கதைய வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. இன்னும் அது சிவா மனசுல சக்தி என்னதான் சூப்பரான, ஃபன்னான காமெடியா இருந்தாலும், அவன் ம். வீட்டோட டைனமிக்ஸ் நமக்கு புரியும். ம். ஊர்வசி பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ஊர்வசி மேடம்து. என்ன அவங்க அவங்க அப்பா இல்ல. அவங்க தனியா வந்து இவங்கள ம். வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு டியூஷன் எடுக்கும். ம். அவங்க தங்கச்சி. சரியா? இவன் ஆமா. வந்து இவ்ளோ இது நடந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து இஸ் நாட் சும்மா கேர்லெஸ்ஸா சும்மா சுத்துறவன் கிடையாது. அது ம். ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அவன் வந்து அவங்க ஊருக்கு போணும்னு சொன்னதுக்கு வந்து அவன் அப்புறம் காசு வந்து குடுப்பான் அவன். அ ம். அத வந்து எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு எனக்கு சொல்லப்போனா, நான் பார்த்த ஒரு ஒருத்தர்லாம் ஞாபகப்படுத்துச்சு அது. அவர்லாம் வந்து +2 10த் ஃபெயில் ஆயிட்டாரு. அந்த 10த் ரிசல்ட் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அவரு அந்த வந்து அன்னைக்கு நான் போயிட்டு, "என்னடா பாஸ் ஆயிட்டீங்களா?" அவரு என்ன சொல்றது? சும்மா அப்படியே ம். கதை சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது, நாங்கலாம் கூட சின்ன பசங்க அப்படியே சும்மா சுத்தின்னு இருப்போம் அங்க. ம். 10த் எங்களுக்கு தெரிஞ்சு பெரிய கிளாஸ் படிக்கிறாருன்னா அவருதான். அவர் வந்து அவர் ஓகே. ஃபெயில் ஆயிட்டாரு. அவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. அப்ப வந்து போன அ பாஸ் ஆயிட்டீங்களாண்ணான்னு கேட்டது ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, அவரு இந்த மாரி தான் சின்ன சின்ன வேலைக்கு அந்த மாரி இதெல்லாம் போயிட்டு இருந்தாரு. அவர பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஓ! இந்த மாரி இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுக்கப்புறமா எனக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அவர் வந்து எம். ராஜேஷோட அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணாரு அந்த படத்துலன்னு சொல்லிட்டு. ஓகே ம். வரைக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்ட்ட. பாருங்களேன். வந்து அ இது ரொம்ப நல்ல கேரக்டரைசேஷன் அவ்வளோ இதுவா இருந்துச்சு. ஒரு காமெடி மூவினா லாஜிக் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ம். பட் இருந்தாலும் ம். வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா, ராஜேஷ் வந்து சூப்பரா பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயத்தையும், அந்த காமெடி சும்மா சரக்க போட்டு அடிச்சுன்னு 2 பேரும் பேசுற காமெடியும் சொல்லிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்த படங்கள்ல அது ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போச்சு. ஒரு டைம்ல அது கரெக்ட். ரொம்ப அதிகமாவும், ஸ்டோரி ரொம்ப கம்மியா வந்ததுனால யாருக்கும் ஒட்டல. அப்படியே வந்து ஃபீல் அவுட் ஓகே. ஆயிட்டாரு. இது ம். இப்படியே இங்கேயே பிரேக் பண்ணுங்கண்ணா. இது அந்த டாபிக் விட்டு அப்படியே போயிடுச்சு அவுட் ஆஃப் த ரொம்ப டாபிக். லென்த்தா போயிட்டு இருக்கு. அடுத் ஆமா. அடுத்து இன்னொருத்தர் வந்துட்டு அவர் படங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நான் எனக்கு வந்து ரீவாச்சபிள் மூவிஸ் கம் ஆன் ஸ்டார்ட். இது படையப்பா. ம். படையப்பா பயங்கரமான ரீவாச்சபிள் மூவி அவர் படத்துல. ம். படையப்பாலாம் நான் பார்த்துட்டு இந்த மாரி துண்ட சுட்டு தூக்கி தோள்ல போடுறது இருக்கட்டும். அந்த டைம் பண்ணிட்டு ம். தெரிஞ்சேன். மாரி நல்லா இருக்கும் அது. அந்த படத்துல ஏய்! சூப்பர் ஸ்டாரோட கிரேஸே பயங்கரமா இருக்கும். நான்லாம் வந்துட்டு செம்ம. எத்தனையோ தடவ ஊர்ல இந்த பெரிய ஜல்லிக்கல்லு கொட்டி வச்சிருப்பாங்க. இப்போ ம். சின்ன ஜல்லி இல்ல. நல்லா பெருசா இருக்கும். ஒரு நம்மளோட பாம் ம். சைஸ் இருக்கும்ல. அந்த மாரி ஆமாமா. கல்லு கொட்டி ம். வச்சிருப்பாங்க. எனக்கு அத அத கருங்கல். அதுலலாம் வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுல விளையாடும்போது என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த பாட்டு வெற்றி கொடி கட்டு பாட்ட வந்து மைண்ட்ல நெனச்சுக்கிட்டு அத வெட்டிக்கிட்டு இருப்பேன். அது கிரானைட் மாரி. ஐயோ! பயங்கரமா இருக்கும். அந்த படம் அதான் சொன்னேன்ல, அந்த இஷ்யூ வாட்ச்ன்னு சொன்னேன்ல, பிரைம்ல யாரோ ம். போட்டு டிவோ மூவிஸ்ன்னு நெனைக்கிறேன். அவங்க இது பண்ணிட்டாங்க. அதனால அவர் வந்து நோட்டீஸ் குடுத்து தூக்குனாங்க. அத அவங்க தூக்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது ம். வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அத பார்த்தேன் நானு. பிரைம்ல இருக்கே அப்டின்னும்போது பார்த்தேன் நானு. அ இது வந்து அதான் சொல்றேன்ல, சன் டிவி வந்து ஒரு சில கிளாசிக்ஸ் இந்த மாரி வச்சிருக்கானுங்க. துருப்பு சீட்டு அது. ம். ஆமா. இன்னைக்கு வரைக்கும் படையப்பா வந்து நெறைய தடவ போட்டது கிடையாது சன் டிவில. மேபி ம். இப்போ ரைட்ஸ் இல்லையான்னு கூட தெரியாது. பட் வந்து இப்போ இல்ல, இல்ல. இப்பயே ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஒரு அவர்ட்ட தான் விஷயத்த இருக்கு. எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்றது இருக்குல்ல. ம். பாஷா எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? 90 பாஷா தெரியல. தெரியல. 92, 93, 96ன்னு நெனைக்கிறேன். 95, 96 அந்த டைம். ஓகே. ம். இன்னைக்கு வரைக்கும் அவனுங்க பாஷா போட்ட இதோட கவுண்ட் எடுத்தன்னா, அது இவங்க சிறுத்தை போட்ட கவுண்டோட கம்மியா தான் இருக்கும். கரெக்ட் தான். அ இங்க சிறுத்தையும், மைனாவையும்
போட்டு போட்டு துப்பாக்கி எல்லாம் சன் டிவி கிட்ட கிடைச்சிருந்துச்சுன்னா அவன் அதை என்ன லெவல்ல பண்ணிருப்பான்னா, அந்த வீக்கெண்ட் துப்பாக்கி போடுறாங்கன்னா மத்த டிஆர்பி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ம். அது ஒரு ஸ்கேர்சிட்டி இது பண்றாங்கல்ல. இப்ப கூட பார்த்தோன்னா, நான் சொன்னேன்ல, இப்ப நம்ம இது பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப அருணாச்சலம் பார்க்கணும்னு தோணுது எனக்கு. ஆனா, ம். அது இப்ப இல்ல. இவனுங்க வந்து இப்போ தியேட்டர்ல இப்ப படத்துல போட்டாங்கன்னா, ம். நான் பார்ப்பேன். கே.எஸ். ரவிக்குமார் வந்து அதான் கே.எஸ். ரவிக்குமார் ரொம்ப பெரிய ஒரு இது. என்ன சொல்றது? பெரிய சப்ஜெக்ட் அது. நம்ம எடுத்து கரெக்ட் தான். பண்ணோம்னா, இது தனி அவர் பத்தி எபிசோடே பார்த்தீங்கன்னா, பண்ணலாம். கேஎஸ் தனி ரவிக்குமார் எபிசோடே சினிமாட்டிக் பண்ணணும். யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு. ஆ. இப்போ வந்துட்டு இதுல வந்து ஒரு 4-5 படத்தை மட்டும் பத்தி பேசிட்டு அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆ. இது படையப்பா, அப்புறம் வந்து ஒரு பஞ்சதந்திரம். ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் லிங்கா பிளாஷ்பேக் கூட வச்சு பாப்பேன். இப்ப எனக்கு காதெல்லாம் கூசுதுண்ணா, என்னால சத்தியமா ஏத்துக்க முடியல. சீரியஸாடா? என்னோட பையன் வந்து ஹீ நோஸ் ரஜினி ஆஸ் ஜெயிலர். சரியா? கூலி, ஜெயிலர், இந்த வேட்டையன் இப்படிதான் தெரியும். ஓகே. அதே மாதிரி கமலுக்கு வந்து விக்ரம் தான் தெரியும். படையப்பா நான் போட்டு காட்டணும்னு நினைச்சேன். என்னால காட்ட முடியல. படையப்பா அருணாச்சலம். அப்பதான் அருணாச்சலம் தேடும்போது தான் தெரிஞ்சது அந்த வெர்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணேன், இது ஒன்ஸ் லிங்கால அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிரிஞ்ச் போர்ஷன்ஸ், அனுஷ்கா போர்ஷன் இது எல்லாத்தையும் அப்படியே சல்லுன்னு ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வச்சு நான் நல்லா எடுத்துருப்பாடா. ஒரு ரத்னவேல் தான் வந்து ஃபேன் ஷோலாம் நான் பார்த்தேன். இது 1:30 மணிக்கு தேவி கருமாரியம்மன் ஷோ. இல்ல அந்த டைம்ல சின்ன பையன் தம்பி ஒருத்தன் வந்திருந்தான். அவன் வந்து இதா இருக்கும். நாங்கெல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே அந்த பலூன் ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து என்னடா அவனுக்கு படம் எப்படி ஆச்சுரும், படம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே ரைட்டு. இது வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, நல்லா இருக்கும். நான் ஐ டோன்ட் மீன் அந்த கீழே விழுந்து மண்டை உடைச்சிட்டோம், பேண்டேஜ் போட்டு பரவாயில்ல சார் நான் போய் வேலைக்கு போறேன் சொல்லலாம். அதை சொல்லல. அதை சொல்லல நானு. ஒரு சில பிட்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் அதுல கே.எஸ். ரவிக்குமார் ஒரு கிராஃப்ட் எப்படி காமிச்சிருப்பாருன்றது இருக்குல்ல, அந்த அவங்க அந்த டேம் பில்ட் பண்றதுக்கான அந்த மோட்டிவேஷனு, அந்த ப்ராசஸ், அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு இது பண்றது, அவர் மேல பழி போடுறது, அது அந்த பிரிட்ஜு கிட்ட அப்படி கையை வச்சுட்டு சொல்றது, அதை விட அந்த அப்பளம் பொறிச்சிட்டு இருப்பாரு பாத்தியா? ஐயோ, அது ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு அதுல அவரை பார்த்து ஒரு மாதிரி எனக்கு அந்த பாட்டுல ஒரு மாதிரி ஆயிருக்கு. அவரை பார்த்துட்டு எல்லாரும் அதுல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவரு சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாத்துக்கும் கவனிச்சுட்டு இருப்பார்ல சாப்பாடு கொடுத்து. அப்ப அவங்க ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு பாப்பாங்க தெரியுமா? ராதா ரவி எல்லாம் கண்ணை கலங்கிட்டு பாத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும் கிட்ட எனக்குமே. ஆக்சுவலா அந்த பாட்டு போர்ஷன் எனக்கு பிடிக்கும். சொல்ல போனா இந்த படம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுத்திருந்தாங்க. டக்கு 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 டக்குன்னு. ஒரு சில இடத்துலலாம் ஒரே காஸ்டியூம் அப்படியே ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டில் அந்த காஸ்டியூம் அப்படியே போட்டு ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்க்குலாம் ரொம்பலாம் யூஸ் பண்ணியிருக்க மெனக்கெட்டு இருக்க மாட்டாங்க. பட் இந்த சீக்வன்சஸ்லாம் வந்து நல்லா இருக்கும். அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான். பட் நாட் என்டையர் மூவி இஸ் நாட் ரிவாச்சபிள். எப்படி நான் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிடி மட்டும் சொன்னனோ அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும். ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாது. ஃப்ளாஷ்பேக் தான் படமே. ரைட்டு. சரி, எனக்கு வந்து பஞ்சதந்திரம் அடுத்து. பஞ்சதந்திரம்லாம் வந்துட்டு எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காம உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இத்தனைக்கும் நம்ம கூட அந்த டயலாக சேர்த்து சொல்லிக்கிட்டே இருப்போம். பின்னாடி என்ன இருந்துச்சு? பின்னாடி முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. அது இல்ல. பின்னாடி முன்னாடி என்ன இருந்துச்சு? முன்னாடி ஸ்டேரிங் சார், அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டி சார் எடுத்துட்டு. அதுல வந்து எல்லாருமே சூப்பரா பண்ணிருப்பாங்கண்ணா. அதுல அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஸ்ரீமன் போயிட்டு
அது கும்பலோட கும்பலா நிக்கிறது. இவரோட இது நல்லா இருக்கும். அந்த ஆட்டோவை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நாகேஷ் சொல்லுவார்ல, வண்டி கூலி மிச்சம். சரி எங்க போறேன் வாங்க போ அப்படின்னு கூட்டம் வரல. புரிஞ்சு போச்சு பெங்களூர் போறோம். எல்லாம். ஆத்துக்காரிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவரை தவிர ஏன்னா இவ ஆத்துக்காரியோட இல்ல. ஆத்துக்காரி மாமா கூட கரெக்டா அப்பா ஞாபகம் அப்பப்ப வச்சுட்டு எல்லா அப்பப்ப ஞாபகம் வச்சுட்டு அப்பப்ப தரீங்க அப்படின்ட்டு. அது பயங்கரமான ஒரு படம் அது. எல்லா ஆமா. சீனும் நல்லா. அது எப்படின்னா ஒரு இப்ப நம்ம ஹாலிவுட்ல இந்த சில நல்ல காமெடி படங்கள் இருக்கும்ல, அந்த இந்த மாதிரி அந்த படம் இருந்தானா 4 பேர் ஸ்லாப்ஸ்டிக் இருப்பானுங்களே, காமெடியா? 4 பேர் இருப்பானுங்களேண்ணா. 4 பேர் இருக்குதா? இப்படி தென்றலா சொன்னா என்ன பண்றது? ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த இவனுக்கு கூட டாட்டா போட்டு விடுவானுங்களே, மைக் டைசனுக்கு கூட. ஓ ஹேங் ஓவர். ஆமா. ஹாலிவுட்டுக்கு ஒரு ஹேங் ஓவர், தமிழுக்கு ஒரு பஞ்சதந்திரம்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட். இப்ப பார்த்தா கூட நல்ல காமெடி. அதனால அருமையா இருக்கும். ப்ரோமோக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த இது விக்ரம் ப்ரோமோக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா 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 அந்த போன் சீன் தான். அத பாக்கும்போது எனக்கு இது சீக்வல் எடுத்தா நல்லா இருக்குமே. சீக்வல் பண்ணலாம். ஆனா பண்ண வேணாம்னு தோணுது எனக்கு. இப்போ அந்த ரைட்டிங் குடுக்குற அளவுக்கு கேஎஸ் ரவிக்குமாரும் இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இல்ல. அவரும் கிரேசி மோகனும் கிடையாது. ஸோ வந்து சீக்வல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கமலே எடுத்து அவரே நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதுக்கப்புறம் இப்போ புரியாத 10 வருஷம் கழிச்சு தான் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் தக் லைஃபோட நாசல் டைலாக் ரிப்பீட் ஆகும். நல்லா எல்லாம் நிறைய சோத்த போட்டு ஒரு வாரத்துல அதனால தோணுச்சு ஒரு சில படங்கள்ல எல்லாம் வந்து இந்த கேரக்டர்ஸ் கடைசியில இப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தோண வைக்கிற படங்கள்ல அது ஒண்ணு. பட் இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அகில் இதே சரியாவே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நான் இவங்களோட போய் சேர்ந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னப்பா நான் கண்ணு வச்சிட்டு இருக்கேன், என்ன இப்படியே நடிச்சிட்டு இருக்கேன், நல்ல அழுப்பா அழுப்பா அப்படின்னு. ஐயோ என் பையனுக்கு ஹார்ட்ல தோலா. படையப்பாக்கு முன்னாடி பார்த்தோன்னா படையப்பா பஞ்சதந்திரம் அந்த டைம்ல வந்து அவர் வந்து முத்து பண்ணியிருக்காரு ரஜினி கூட. அதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலைவர் கூட பண்ண படம்னு நினைக்கிறேன். முத்து ஒரு ரீமேக் படம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு விக்கிபீடியா படிக்கும் போது தான் தெரியும். முத்து ஏன்னா வந்து இந்த மத்த சின்ன வயசுல நம்ம பார்த்த படங்கள் இல்லாம நம்ம ஏஸ்தட்டிக்கலா ரசிச்சு பார்க்கறது, ஒரு ஃபிலிம் பஃபா நிறைய படம் தேடி பார்க்கறது, அந்த மாதிரி பார்க்கும்போது கூட அது எனக்கு ரீமேக்னு தெரியாது. பட் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து என்ன சொல்றது, ஒரு சாதாரண கதை தான். ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி, மாஸ் மூவி மாதிரி தெரியாது. அது கேஎஸ் ரவிக்குமாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. அவர் வந்து அவர் ஓன் ஃபிளேவர்ல அதை மாத்திருவாரு அவர் படத்தை. இப்ப கூட முத்து பார்த்தா பார்க்கலாம் நம்ம. அதுல அந்த அதுல காமெடி எல்லாமே நல்லா தானே இருக்கும். பிளாஷ்பேக் போர்ஷன் நல்லா இருக்கும், காமெடியுமே எல்லாமே நல்லா தான் இருக்கும். இல்ல இப்ப கூட ஏதோ கட்சி அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கட்சி அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, நம்ம வரி எல்லாம் குறைத்தார்கள். அப்ப வந்து தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அப்புறம் யாரோ ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஒருவன் முதலாளியை வந்து ஒரு ஜென்சி யாரோ போட்டு ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னொரு ராஜா ராஜா தான் ஆனா இது ரகுமான் பாட்டு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனு நான் வந்து கொஞ்சம் பார்த்திருக்கேன் மலையாளத்துல. தென்மாவின் கொம்பத்து தான் படம். ஆனா அதுல இந்த மாதிரி இருக்காதுண்ணா. இதுல ஒரு மாதிரி கிராண்டியரா இருந்துச்சுல்ல. இல்ல என்ன சொல்றது, ஸ்கேல் ரொம்ப சின்னது. மெயின் ஸ்டோரி ஒரு முதலாளி அவர் விரும்புற பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு வந்து முதலாளி விரும்பும்.
அந்த தொழிலாளி பண்றாங்க. இது அவருக்கு தெரியாது. அவ்வளவுதான். ம். தப்பி தவறி இதோடைய கன்னட ரீமேக் பாத்துறாத. அவ்வளவுதான். யாரு ஆமா. இருப்பா அதுல ஒரு தானே ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனா? ஓகே ஓகே. ரவிச்சந்திரன் இந்த இதுல அவர் வந்து தமிழ் ரவிமாவா? ஆமா. அவர் நடிச்சிருப்பாரு. இல்ல இல்ல அவர் செல்லமா பார்த்தா அப்படிதான் கூப்பிடுவாங்க. இதுல கன்னட இண்டஸ்ட்ரியில ரவிமாவான்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ! கன்னட இல்ல, இண்டஸ்ட்ரி இல்ல. இல்ல, நான் இந்த மீம் இதெல்லாம் பார்த்திருக்கேன். தென்மாவின் கும்பத்து படத்துல கும்பத்து. பாட்டு சூப்பரா இருக்கும்டா. அது கருத்த ம். பெண்ணே இன்னும் கருத்து பெண்ணு. ம். அது அப்புறமா இப்ப ஆக்சுவலா ரீமேக் யாரோ பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த ஒரிஜினல் படத்த போய் பார்த்தேன் நானு. இந்த இதுல தான் போய் பார்த்து எனக்கு தெரிஞ்சது. தென்மாவின் கும்பத்து சினிமாட்டோகிராஃபர் யார் தெரியுமாண்ணா? யாரு? பி.சி. ஸ்ரீராமா? கேவி ஆனந்தனா. ஓ! டைரக்டர் பிரியதர்ஷன். ஆ, டைரக்டர் ரைட்டர். ஆமா. நல்ல படம்லாம் குடுத்துருக்காரு நெறைய. ம். பஞ்சதந்திரம் ஆமாண்ணா. பார்த்தோம்ல. ம். ம். ஸோ இவரு கே.எஸ். ரவிக்குமார் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி ஒரு தனியா பண்ற அளவுக்கு அவ்ளோ நெறைய கன்டென்ட் சூப்பரா குடுத்துருக்காரு. டில் அவர் ம். லாஸ்ட் இதுவார வரைக்கும். இன் த சென்ஸ் சொன்னேன்ல, லிங்கா வந்து இட் வாஸ் நாட் அ வெரி கிரேட் மூவி. பட் ஆனா அதுல நல்ல ஹைலைட்டான போர்ஷன்ஸ் நெறைய இருந்துச்சு. எனக்கு ம். கூலில எனக்கு இது கடுப்பான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹை மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. பெரிய எமோஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இவ்ளோ பட்ஜெட் இந்த இதுல பண்ணியும். ஏதாவது 1, 2 ஒர்க் அவுட் கரெக்ட் தான். ஆயிருந்தா கூட குடுத்த காசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். பட் லிங்கால அதான் சொன்னேன்ல, அது கொஞ்சம் கிரிஞ்சா ம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த ஃபிளாஷ்பேக் ம். ஃபுல்லாவே வந்து அவ்ளோ சூப்பரா இருந்திருக்கும். அந்த டைம்ல அவருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல போல இருக்கு. இத மட்டும் தனியா பண்ணா படம் ஓகே ஆயிரும்னு சொல்லிட்டு, யூத்ஃபுல்லா ம். காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். கரெக்ட் பட் தான். ஆனா இவரோட எனக்கு அந்த படத்துல காம்பினேஷன் பாட்டு பிடிக்கும். பயங்கரமா இருக்கும். ரகுமான் தான். ம். மோனா மோனா இவரோட மோனா பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதுல. சரி சொல்லுங்க சொல்லுங்க. எந்த டேஸ்ட். இந்த காம்போ பத்தி பேசணும்னா, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு என்னன்னா, அவ்வை சண்முகி. ஓ மை ம். காட்! கோட் அதான். அருமையான படம். ரீமேக் ஒரிஜினல விட சூப்பரா ஒருத்தரால ரீமேக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு இது ம். இன்னொரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள். ஒரிஜினலும் கோட்ரா. சும்மா சொல்லக்கூடாது. ஆமாண்ணா. ராபின் வில்லியம்ஸ். ஓ மை காட்! மிஸ்ஸஸ் டோஃபெருமே நல்லா கோட். ஆனா இருக்கும்ல. இதுவும் பிடிக்கும். எனக்கு இதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து அ செம்ம இது. அப்பா! சார் நான் வந்து நான் வந்து ஐயர் இல்ல சார். நான் முஸ்லீம் சார். ஆனா சத்தியமா ஊமை. அப்படிதான். ஆமாண்ணா. அதுல டெல்லி கணேஷோட போர்ஷனும் நல்லா இருக்கும். என்ன எடுத்து குடுக்குறான்னா? ஏன்டா ஏன்டா தெளிய வச்சு அருமையா தெளிய வச்சு பாடிட்டு இருக்கேன் அடிக்கிறீங்க? அப்படின்னு. ஏன்டா தெளிய வச்சு ஆமா. தெளிய வச்சு அடிக்கிறீங்க? அ அ யோசிச்சு பாரு. ஒரு படத்துல எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்ரா? நீ அப்படியே சொல்லேன். கமல் தெரியும். அவரு எப்பவுமே. அப்புறம் நான் மணிவண்ணன். எப்படி சொன்னேன் சொல்லுங்க? அதான் நீங்க தான் சொன்னீங்களே. நான் ஒரு மாட்டோம் வாய்ப்பா. நாசர், ஜெமினி கணேசன், டெல்லி கணேஷ். ம். ஓ மை காட்! எவ்வளவு ஆர்டிஸ்ட். அ அதுல இவரு கனல் கண்ணன் ஒரு சீன்ல தான் மணிவண்ணன். வந்திருப்பாரு. அது அண்ணா ஃபைட்டுக்கு. மணிவண்ணன்னா மணிவண்ணன் விட்டுட்டு போறீங்களே. மணிவண்ணன் சொன்னேனே நானு. நான் ஒரு ஓட்ட அப்படிங்களா? வாய்ப்பா அப்படின்னு. ஆமா. நீங்க என்ன ஜோரோ டைட்டி அப்படின்னு. ஜோன் அவுட் ஆயிட்டு அப்ப இருக்கேன். அப்படியே வந்து கனல் கண்ணன் ஒரு சீன்ல தான் வருவாரு. ஃபைட் சீன் அது. ஏய் என்னன்னு கேளுங்களா? என்ன அப்படின்னு ஏய் என்னடா? அத அது சொன்னேன்ல. ஒரு டைம்லெஸ் கிளாசிக்ன்னுவாங்கல்ல. ம். கிளாசிக்ன்றது எப்படி வருதுன்னா, அது எந்த டைம் பார்த்தாலுமே உனக்கு வந்து வேற விதமான ஃபீலிங் குடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல தியேட்டர்ல பார்த்தப்போ ஃபன்னியா இருந்துச்சு. ஓகே. இப்ப பார்த்தாலும் அது வந்து நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ற மாரி இருக்கு. ஆமா. நடுவுல ஒரு 2, 3 தடவ பார்த்துட்டேன் நானு. பட் செம்ம அது. அதனால பேசினா பேசிட்டே இருக்கலாம் அவன். நான் இப்ப நடுவுல அது காமெடி சீன்ஸ் மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ம். ஆக்சுவலா அந்த இதுல இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. பிங்க் பாந்தரோட மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுல. ம். ஆர்ஆர்ல. தேவா தேவா நம்ம வந்து இட்ஸ் பிங்க் பேந்தர் மியூசிக்ன்னு இல்ல. பிங்க் பேந்தர் அது வந்து சாம்பிள் கூட எடுத்துக்கலாம் இல்லையா?
கரெக்ட் தான். பிங்க் பேந்தர்னா நான் வந்து இதை சொல்றேன். எல்லாத்துக்கும் இது தெரியுமான்னு தெரியல. பிங்க் பேந்தர்னு வந்துட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும். அது பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும். அதுல வருது சொல்றேன். இதுதான் நைஸ். எஸ். சரி, ஆக்சுவலி பார்த்தோன்னா இது வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த நமக்கு தெரிஞ்ச இப்ப என்ன நம்ம சாமி பத்திலாம் பேசல, சாமி தூள்லாம் பத்தி பேசல. ஆமா, நிறைய படங்கள் இருக்கு. ஆக்சுவலா இத வந்து இந்த ஒரு எபிசோட்ல பேசி முடிக்க முடியாது. இதுக்கு இன்னொரு எபிசோட வந்து இதுல இருந்து கண்டினியூ பண்ணி போடலாம். இப்போ வந்துட்டு இந்த எபிசோடுக்கு போதுமான அளவுக்கு பேசியிருப்போம். சில இதை விட்டுருப்போம். சில விட்டதை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா அதையும் இன்க்ளூட் பண்ணி அடுத்த பார்ட்ல, அந்த பார்ட் வந்து உடனே வரலாம், கொஞ்சம் லேட்டா கூட வரலாம். ஆனா அதுல கண்டிப்பா எது நாங்க மிஸ் பண்ணிருப்போமோ அதை கண்டிப்பா மறுபடியும் சேர்த்து சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரீவாச்சபிள் மூவிஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு ரீவாச்சபிள் மூவிஸ், ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்களோட சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோடு கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு டிஎம்ஓ இல்லை கமெண்ட்டோ பண்ணுங்க. அப்புறம் நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு பண்ணலான்னு இருக்கேன். நான் முதல்ல அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கின அப்புறம் நான் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, நம்ம பார்த்த கிளாசிக்ஸ் ஜுராசிக் பார்க்கும் இந்த மாதிரி விஷயத்த திரும்ப பார்த்தது தான். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டேன், நான் வந்து ஜுராசிக் பார்க் பார்த்துட்டு இருக்கேன். வந்த உடனே அவர் மம்மி பார்த்துட்டு ஜுராசிக் பார்க் வந்து 2வது தடவை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்திருந்தாரு, வந்து கேட்டார், இந்த படம் தான் பார்த்தாச்சே, ஏன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து ஒரு மூவி வந்து பார்த்துட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் திரும்ப பார்க்குறோம்னா, மூவிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம மெமரிஸோட ரொம்ப நிறைய அசோசியேட் ஆயிருக்கு அந்த டைமோட. நம்ம அதை பார்க்கும்போது அந்த இதுக்கு போறது. இன்னொன்று, ஒரு டைம்லெஸ் கிளாசிக்ன்றது எந்த டைம் பார்த்தாலும் அந்த ஸ்டோரி எங்கேஜிங்காக வைக்கிற அளவுக்கு இருக்கிற இதுதான் வந்து நின்று பேசுது. ஓகே, மம்மி, ஜுராசிக் பார்க், இந்த மாதிரி படம்லாம். ஸோ நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நமக்கு டாப் ஆஃப் அவர் ஹெட் நமக்கு ஞாபகம் வந்தது தான் நம்ம வந்து இப்போ வந்து பேசியிருக்கோம். இன்னும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நிறைய படத்தை பத்தி இன்னும் அடுத்த பார்ட்ல இதெல்லாம் கூட பேசலாம். ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. பாட்காஸ்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை எந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்த எபிசோடு வாங்கும்போது அப்படியே எங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டிலில் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்றத பற்றி பண்ணலாம். மேலும் ஒரு நல்ல சிறந்த சுவாரஸ்யமான ஒரு டிஸ்கஷனோட வந்து இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சூனாபா. நன்றி, வணக்கம். வணக்கம். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.